இந்த நாளிலே தியானத்துக்கு நம்ம எடுத்துக்கொண்ட வேத வசனம் आज के दिन ध्यान के लिए लिया गया हुआ परमेश्वर का वचन 2 தீமோத்தேயின் புத்தகம் दूसरे तीमुथियुस की पुस्तक அதனுடைய 4வது அதிகாரம் 9வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். उसके 4था अध्याय के நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. तू शीघ्र से मेरे पास आने में जल्द कर. சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி நீ ஜாக்கிரதையாயிரு. तू चौकस रहे कि तू जल्द से मेरे पास शीघ्र ही आ. இது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின ஒரு வார்த்தை. ये प्रेरित पौलुस तीमुथियुस को लिखता है. நீ சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. तू जल्द से मेरे पास आने के लिए चौकस कर. அப்ப சீக்கிரம் என்கிற ஒரு வார்த்தை இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. इस जगह पर शीघ्र ये शब्द उपयोग किया गया है. சீக்கிரம் என்று சொல்லும்போது शीघ्र कहते समय தேவனுடைய பிள்ளைகள் எந்த காரியத்திலையும் காலதாமதம் செய்யக்கூடாது. परमेश्वर के लोग किसी भी बातों में हमें देरी नहीं करना है. அப்ப காலதாமதம் என்கிற ஒரு சுபாவம் நமக்குள்ள இருக்குமேயானால் हमारे अंदर देरी करने की कोई भी आदतें हो அந்த காலதாமதம் என்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையாய் காணப்படுகிறது. देरी करने वाली कोई भी बातें हमारे जीवन में आशीष को रोक देता है. அப்ப சீக்கிரமாய் நீ என்னிடத்தில் வருவதற்கு ஜாக்கிரதைப்படு என்று தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறார். शीघ्र ही मेरे पास आने के लिए चौकसी रख ऐसे तीमुथियुस को देखकर कहता है. தீமோத்தேயை குறித்து பவுல் சொல்லும்போது तीमुथियुस के बारे में पौलुस इस प्रकार कहता है. தீமோத்தேயு என்னுடைய உத்தம குமாரன் என்று சொல்லுகிறார். तीमुथियुस के बारे में कहता है कि वो मेरा खरा पुत्र है. என்னுடைய பிரியமான குமாரன் என்று சொல்லுகிறார். मेरा प्रिय पुत्र कहता है. அப்ப தீமோத்தேயு உத்தம குமாரன் பிரியமான குமாரன். तीमुथियुस एक खरा पुत्र और उत्तम पुत्र. மார்க்கை குறித்து சொல்லுகிறார். मरकुस के बारे में कहता है. மார்க்கு எனக்கு ஊழியத்திலே நன்றாக பிரயோஜனப்பட்டவன். मरकुस मेरे सेवकाई में बड़े ही उपयोग हुआ. அப்ப இப்படி अनेक பெயர் சொல்லி பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது இவன் பிரயோஜனமானவன், இவன் உத்தமன், இவன் பிரியமானவன் என்று சொல்லுகிறார். कई व्यक्तियों की परिचय करते समय इस प्रकार कहता है कि वो मेरा प्रिय पुत्र है, मेरा खरा पुत्र है, मेरे सेवा में बहुत उपयोग हुआ, ऐसे उसका परिचय कराता है. அது ஊழியருடைய வாயிலிருந்து வருகிற ஒரு சாட்சி. ये सेवकों के मुंह से निकली हुई गवाही है. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். आज के दिन हमें भी गवाही पाया हुआ जीवन बिताना है. நம்மை பார்த்து ஊழியர்கள் சாட்சி கொடுக்க முடியுமா? क्या सेवक लोग हमारे बारे में गवाही बता सकते हैं? இவர்கள் உத்தம குமாரர்கள், உத்தம குமாரத்திகள் என்று சொல்ல முடியுமா? क्या हमें देखकर सेवक कह सकते हैं कि एक खरा पुत्र है और एक खरा पुत्री है? இவர்கள் எனக்கு பிரியமான குமாரன், இவர்கள் எனக்கு பிரியமான குமாரத்தி என்று சொல்ல முடியுமா? क्या आप देखकर ये कह सकते हैं कि ये मेरा प्रिय पुत्र है और ये प्रिय पुत्री है? உலகத்திலே சாதாரண மனுஷர்களாகிய ஊழியர்கள் சாட்சி கொடுக்க முடியாவிட்டால், जब एक साधारण सा सेवक लोग आपके बारे में गवाही नहीं दे सकते, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எப்படி சாட்சி சொல்ல முடியும்? पिता परमेश्वर के सामने यीशु मसीह आपके बारे में कैसे गवाही दे पाएगा? அதனால தேவனுடைய பிள்ளைகளும் சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். इसलिए परमेश्वर के लोग गवाही में जीवन बिताना है. சாட்சி உள்ளவர்களாய் இருப்பது மட்டுமல்ல, केवल गवाही में जीवन बिताना ही नहीं, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சோம்பல் என்கிற காரியம் நம்மை விட்டு மாற வேண்டும். हमारे जीवन में जो आलसीपन है वो हमसे दूर होना है. அப்ப சோம்பல் என்கிற காரியம் நம்மை விட்டு விலகணும். हमारे अंदर की आलसीपन दूर होना है. குணசாலியான ஸ்திரீயை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. आदर्श स्त्री के बारे में इस प्रकार लिखा गया है. அவள் அதிகாலமே இருட்டோடே எழும்புகிறாள். वो बड़े भोर सुबह ही उठ जाती है. அவள் அதிகாலமே இருட்டோடே எழும்பி वो बड़े भोर सुबह उठकर தன் வேலையாட்களுக்கு படி இழக்கிறாள். अपने नौकरों को काम देती है. தன் கையை ராட்டினத்தில் வைக்கிறாள். अपने हाथों को प्रति रखती है. சும்மா இருந்தது போல அங்க வாசிக்க முடியவில்லை. वहां पर हम देखते हैं कि वो चुप नहीं रहती है. இவள் இப்படி செய்கிறபடியினால் वो इस प्रकार करने के कारण அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. वहां पर लिखा गया है. அவளுடைய புருஷன் उसका पति தேசத்து மூப்பர்கள் நடுவிலே உட்கார்ந்திருக்கும் போது जब देश के पुरखाओं के संग बैठा रहता है அவன் பெயர் பெற்றவனாய் இருக்கிறான். तब उसका सम्मान होता
है। ஒரு சகோதரி குணசாலியா இருந்தால் एक स्त्री जब आदर्श होती है அவருடைய புருஷன் சமுதாயத்தின் நடுவிலே பெயர் பெற்றவனா இருக்கிறார். तब उसका पति समाज में सम्मान पाता है। நம்முடைய ஆண்டுடைய பிள்ளைகள் நம்முடைய புருஷனை அநேகர் குறை சொல்லுகிறார்கள். कई लोग अपना पति का कमी बताते हैं। புருஷனை குறை சொல்லுவார்கள். पति का कमी बताने वाले, நீங்கள் குணசாலியா இருந்தால் यदि आप आदर्श रहोगे உங்கள் புருஷன் சமுதாயத்தின் நடுவிலே பெயர் பெற்றவனா இருப்பார். आपका पति भी समाज में सम्मान पाएगा। அவரிடத்தில் குறைவு இருக்கிறது என்று சொன்னால் यदि उनके अंदर कोई कमियां हैं, ஆண்டுடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் குறைவு இருக்கிறது என்பதை சகோதரிமார்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். बहन लोग ये मानना है कि मेरे अंदर भी कमियां हैं। தீமோத்தே என்று சொல்லும்போது तिमोथियुस कहते समय தேவ மேன்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर के लिए बड़ी ही योग्य, தீமோத்தே என்று சொன்னால் தேவன் மேன்மை, परमेश्वर की महिमा। இந்த தீமோத்தே ये तिमोथियुस அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன பிரசங்கம், அதாவது சுவிசேஷத்தினாலே ரட்சிக்கப்பட்டார். पौलुस के द्वारा बताए गए सुसंदेश के द्वारा उद्धार पाया। அந்த பவுலும் பர்னபாவும் சுவிசேஷம் அறிவித்த போது ये पौलुस और बरनबास ने जब सुसमाचार सुनाया, பவுலும் பர்னபாசும் ஊழியம் செய்த நாட்களிலே पौलुस और बरनबास ने जब सेवा किया, இவர்களுடைய உபதேசத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர் இந்த தீமோத்தே. इनकी सुसंदेश सुनकर उद्धार पाया हुआ व्यक्ति तिमोथियुस। இந்த தீமோத்தேயு சகோதரர்களால் நற்சாட்சி பெற்றவன். ये तिमोथियुस भाइयों के द्वारा एक अच्छी गवाही पाया हुआ व्यक्ति। அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு वो उद्धार पाने के बाद சகோதரர்களால் நற்சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடியினால் एक शुभ गवाही पाकर जीवन बिताने के कारण பவுல் இந்த தீமோத்தேயை அழைத்து पौलुस ने तिमोथियुस को बुलाया, தன்னோடு வைத்துக்கொண்டு अपने साथ रखा தான் போகிற இடமெல்லாம் இந்த தீமோத்தேயை அழைத்து கொண்டு और போய் जहां भी जाता था वहां तिमोथियुस को ले जाता था। அவனை கர்த்தர் தீமோத்தேயை பவுல் ஊழியத்திலே உருவாக்குகிறார். और तिमोथियुस को पौलुस ने सेवकाई में अनुभव कराया। தன் கையில வைத்துக்கொண்டு अपने हाथों में रखते हुए அவன் போகும் இடமெல்லாம் அழைத்து கொண்டு போய் जहां भी जाता था उसको अपने साथ ले जाता था ஒரு ஊழியக்காரனாய் உருவாக்குகிறார். और एक सेवक के रूप में खड़ा किया। தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग अच्छी तरह से जानना है, ஊழியம் என்பது தேவனால் அழைக்கப்படுவது. सेवा जो होता है परमेश्वर के द्वारा बुलावा होती है। ஊழியம் என்கிறது தேவ அழைப்பு இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. परमेश्वर के बुलावा के बिना कोई सेवा नहीं कर पाएगा। பிரத்யேகமான தேவனுடைய அழைப்பு பெற்றவர்கள் எவர்களோ जिन्होंने प्रत्यक्ष रूप से बुलावा पाया है, அவர்கள் சத்தியத்துக்கு சாட்சியாக நிலைத்திருப்பார்கள். वही लोग वचन के लिए, सच्चाई के लिए गवाही बनेंगे। இன்றைக்கு अनेक इंडिपेंडेंट ஊழியங்கள் பெருகி போனது. आज के दिन व्यक्तिगत सेवकाई बहुत बढ़ गई है, ஆனபடினால அவர்களுக்கு எந்த ஒரு ஸ்தாபனமும் தலைமையும் தேவையில்லை. इसलिए उनके लिए कोई प्रकार की प्रधानताएं या कोई स्थापना की आवश्यक नहीं है। உண்மையாய் தேவன் அழைப்பாரானால் यदि सच्चाई से परमेश्वर किसी को बुलाए, அவர் ஒரு தலைவருடைய கையின் கீழே வைப்பார். उनको किसी एक प्रधान के नीचे रखेगा। அப்போ இந்த பவுலுடைய கரத்தின் கீழே தீமோத்தே இருந்தார். पौलुस के हाथ के नीचे ये तिमोथियुस था। தீமோத்தேயை பவுல் ஒரு ஊழியக்காரனாக உருவாக்குகிறார். तिमोथियुस को पौलुस ने एक सेवक के रूप में बनाया। அப்ப கைக்குள்ள இருந்து பழக்கிறபடினாலே उसे अपने हाथ के नीचे रख के उसको बनाया, इसलिए தீமோத்தேயுடைய சுபாவம் என்ன என்பது பவுலுக்கு நன்றாக தெரியும். तिमोथियुस का गुण किस प्रकार है इसे पौलुस अच्छी तरह से जानता था। பவுல் சொல்லுகிறார், என் உத்தம குமாரே, पौलुस कहता है ये मेरा खरा पुत्र है, என் பிரியமான குமாரே, मेरा प्रिय पुत्र है। அப்ப தீமோத்தேயு तिमोथियुस உத்தம குமாரனும் பிரியமுள்ள குமாரனுமாய் இருந்தார். एक खरा पुत्र और प्रिय पुत्र था। அவர் சொல்லுகிறார், சீக்கிரமா என்னிடத்தில் வருவதற்கு நீ ஜாக்கிரதைப்படு. वो कहता है तू शीघ्र ही मेरे पास आने के लिए प्रयत्न कर। மாரிகாலம் வருவதற்கு முன்பே நீ சீக்கிரம் என்னிடத்தில் வருவதற்கு ஆயத்தப்படு. ठंडी के समय आने से पहले ही तू मेरे पास आने के लिए प्रयत्न कर। நீ என்னிடத்தில் வருவதற்கு காலதாமதம் பண்ணாதே. मेरे पास आने के लिए बिल्कुल देरी न कर। ஆண்டுடைய பிள்ளைகள் காலதாமதம் என்பது நம்ம விட்டு மாற வேண்டும். हमारे अंदर की जो देरी करने की आदतें हैं वो हमसे दूर हो जाए। எதிலெல்லாம் நாம் காலதாமதம் பண்ண கூடாது என்பதை நாம் கவனிப்போம். हम ये ध्यान करेंगे कि कौन कौन सी बातों में हमें देरी नहीं करना है। வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, ஆதியாகமத்தின் புத்தகம் उत्पत्ति की पुस्तक 19வது அதிகாரம் उसके 19वां अध्याय 30வது வசனத்தை வாசியுங்கள். 30वां वचन पढ़ेंगे।
லோத்துவின் குடும்பம் लूत का परिवार சோதோம் குமரா பட்டணத்திலே குடியிருக்கிறது. सदोम कोमरा में रहते थे. இந்த சோதோம் பட்டணம் ये सदोम कोमरा அக்கிரமத்தினால் நிறைந்த ஒரு பட்டணமாய் இருக்கிறது. अधर्म से भरा हुआ एक शहर था. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, சோதோமில் குடியிருந்தவர்களுடைய அக்கிரம கிரியைகளை பார்த்து सदोम में रहने वाले लोगों की अधर्म क्रियाओं को देखकर லோத்து நாள்தோறும் இருதயத்திலே வாதிக்கப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लूत प्रतिदिन अपने मन में खेदित होता. அப்ப அக்கிரமக்காரர்கள் குடியிருக்கிற பட்டணத்திலே லோத்து போய் குடியிருக்கிறார். अधर्मियों के निवास करने वाले स्थान में जाकर लूत रहने लगा. கர்த்தர் இவர்களுடைய அக்கிரமம் கர்த்தருடைய சமூகத்துல போய் எட்டிச்சு. इनका अधर्म परमेश्वर के सम्मुख तक पहुंच पाया. அப்படினால சோதோம் பட்டணத்தை அழிப்பதற்காக கர்த்தர் இறங்கினார். इसलिए सदोम नगर की नष्ट करने के लिए परमेश्वर उतर आया. ஆனால் தூதர்களை அனுப்பி சோதோம் பட்டணத்தை அழிக்கும் போது दूतों को भेजकर जब सदोम का नष्ट किया, ஆபிரகாமிடத்தில் அதை சொல்லுகிறார். अब्राहम से उसे कहता है, ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதர். अब्राहम परमेश्वर का मित्र. தேவனுடைய பிள்ளைகள் நாம் கர்த்தருக்கு சிநேகிதராய் இருக்க வேண்டும். हम परमेश्वर के मित्र बनना है. உண்மையான சிநேகிதர்களுக்குள்ளே ரகசியம் என்பது இருக்கவே இருக்காது. एक सच्चे दोस्तों के बीच में कोई प्रकार की बातें छुपती नहीं है. ரெண்டு பேர் சிநேகிதர்களாய் இருப்பார்களே ஆனால் जब कोई दो जन बड़े ही गहरे दोस्त हैं, உலகமே சொல்லு, पूरी दुनिया कहेगी, இந்த ஆள்கிட்ட நீ பேசாத, சொல்லாத, इनके पास नहीं बताना, இவட்ட சொன்னா அங்க போயிரும் நியூஸ். इनके पास बताएंगे तो वहां चला जाएगा. அப்ப உண்மையான சிநேகிதர்களுக்குள்ளே ரகசியம் இருக்காது. सच्चे दोस्तों के अंदर कोई गुप्त बात नहीं होती है. அவர்கள் ஒருவருக்கொருவர் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். वो एक दूसरों में अपनी गुप्त बातों को बांट लेते हैं. இந்த சோதோம் அழிய போகிறது என்பதை जब ये सदोम नष्ट होने वाला है, கர்த்தர் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு தெரியப்படுத்துகிறார். इसे परमेश्वर ने अपने दास अब्राहम को बताया. ஆபிரகாமும் தேவனும் சிநேகிதர்கள். अब्राहम और परमेश्वर दोनों मित्र थे. ஆண்டவர் இந்த காரியத்தை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தின போது जब परमेश्वर ने इस बात को अब्राहम को बताया, ஆபிரகாம் ஜெபிக்க ஆரம்பித்தார். अब्राहम प्रार्थना करने लगा. ஆபிரகாம் மன்றாடுகிறார். अब्राहम विनती करने लगा. ஏனென்றால் क्योंकि அவனுடைய தம்பி அண்ணன் மகன் லோத்து क्योंकि उनका भाई का बेटा जो लूत है, அந்த சோதோமிலே குடியிருக்கிறார். वो उसी सदोम नगर में रहता था. லோத்து அழிந்து போக கூடாது. लूत नष्ट नहीं होना है. லோத்தின் குடும்பம் அழிந்து போக கூடாது. लूत का परिवार नष्ट नहीं होना है. அப்படினால் தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு முன்பாக நின்று கதறி கொண்டிருக்கிறார். इसलिए परमेश्वर के सामने गिड़गिड़ाकर रो रहा है. குறைச்சு 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 कम करके कम करके कम करके, ஒரு நீதிமான் இருந்தாலும் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ என்று கேட்டார். क्या एक धर्मी होने पर भी तुम उस नगर को नष्ट करोगे करके पूछा. ஆண்டவர் சொன்னார், ஒரு நீதிமான் இருந்தாலும் तब परमेश्वर ने कहा, नहीं, एक धर्मी होने पर भी அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன். मैं उस नगर को नष्ट नहीं करूंगा. ஆபிரகாமுடைய வேண்டுதலை கேட்டு अब्राहम की विनती सुनकर கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி परमेश्वर ने अपने दूतों को भेजकर லோத்தை பார்த்து சொன்னார்கள், लूत से कहा, நாங்கள் இந்த பட்டணத்தை அக்னியினால் அழிக்க போகிறோம். हम इस नगर को आग से भस्म करने वाले हैं. இந்த அழிவில் இருந்து நீ தப்பிக்கப்படும்படியாய் तुम इस नष्ट से बचने के लिए உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடி போ. तू अपनी प्राण बचाने के लिए भाग निकल. தூதர்கள் கட்டளை கொடுக்கிறார்கள். दूत ने ऐसी आज्ञा दी. ஆனால் லோத்து பெறப்படுறதுக்கு ரொம்ப நேரம். लेकिन लूत को निकलने में बड़ी विलंब करता रहा. லோத்துக்கு ஒரு மனைவி, लूत को एक पत्नी, லோத்துக்கு ரெண்டு பிள்ளைகள், लूत की दो बेटियां, எல்லாரையும் கூட்டிட்டு அழைத்துட்டு வெளியே போறதுக்கு நேரம் ஆகுறது. सबको ले निकल कर बाहर निकलने में बड़ी देरी हो रही थी. அப்ப தூதர்கள் சொன்னார்கள், सब दूतों ने कहा, நீங்கள் இப்படி காலதாமதம் பண்ணி கொண்டிருக்கிறது என்ன? तुम क्यों ऐसी विलंब कर रहे हो? லோத்துவையும் லோத்துவின் மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் கையை பிடித்து இழுத்து उस लूत और लूत की पत्नी और दोनों बेटियों के हाथों को पकड़े பட்டணத்துக்கு வெளியிலே கொண்டு வந்து और उनको नगर के बाहर निकाला 4 வார்த்தைகள் சொன்னார்கள். और उनको 4 बातें बताया. உன் ஜீவன் தப்ப ஓடி போ, अपना प्राण लेकर भाग जा, பின்னிட்டு பாராதே, पीछे की ओर न ताकना, இந்த சமபூமியில எங்கும் நில்லாதே, तराई भर में न ठहरना, நீ அழியாதபடிக்கு
மலைக்கு ஓடி போ என்று சொன்னார். उस पहाड़ पर भाग जाना, नहीं तो तू भस्म हो जाएगा। ஆண்டவருடைய பிள்ளைகள் லோத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படி அல்ல, लूत ने कहा नहीं, ऐसा नहीं, என்னால் அந்த மலைக்கு ஏற முடியாது मैं इस पहाड़ पर भाग नहीं सकता என்று சொல்லி ऐसे कहते हुए அவன் மலைக்கு போகாமல் वो पहाड़ की ओर न जाते हुए அவன் தன் கண்ணுக்கு சோவார் என்கிற பட்டணத்தை தெரிந்தெடுத்து அங்கு போனார். उसने अपने लिए एक सोवर नामक नगर को चुन लिया। ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும், एक बात जान लीजिए, அழிவு என்று ஒன்று வருகிறது என்றால் जब एक नष्ट आता है, அந்த அழிவுக்கு தப்பும்படியாய் उस नष्ट से बचने के लिए ஊழியக்காரனுடைய ஜெபம் உங்களை தாங்கி பிடிக்கிறது. सेवकों की प्रार्थना आपको संभालता है। ஆபிரகாமுடைய பரிந்து பேசுதல் அங்கே தாங்கி பிடிக்கிறது. अब्राहम की निवेदन उसे पकड़ लेता है। ஆபிரகாம் கர்த்தரோடு போராடுகிறார். अब्राहम परमेश्वर से मलयुद्ध करता है। ஆபிரகாமுடைய போராட்ட ஜெபம், अब्राहम की मलयुद्ध प्रार्थना, ஆபிரகாமுடைய விண்ணப்பம் अब्राहम की विनंती லோத்தினுடைய குடும்பத்தை அழிவுக்கு விலக்கி பாதுகாத்தது. लूत की परिवार को नष्ट होने से बचाया। ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் लेकिन परमेश्वर के लोग தொடர்ந்து கீழ்ப்படியாமையை காண்பிக்க जब लगातार उसने आज्ञाओं का उल्लंघन किया, எல்லா நாளும் ஊழியக்காரர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். हर दिन सेवक आपके लिए प्रार्थना करते नहीं रहेंगे, குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஜெபிப்பார்கள். केवल कुछ नियुक्त काल तक प्रार्थना करेंगे। தொடர்ந்து கீழ்ப்படியாமையை காண்பித்துக் கொண்டிருக்கும் போது लगातार जब आज्ञाओं का उल्लंघन करते रहोगे, ஊழியர்கள் ஜெபிப்பதை நிறுத்திவிட்டால் सेवक लोग प्रार्थना करना रोक देंगे, அந்த குடும்பத்திலே தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்காது. उस परिवार को परमेश्वर की रक्षा नहीं मिलेगी। மலைக்கு போ என்று சொன்னார். परमेश्वर दूत ने कहा पहाड़ पर जा, மலைக்கு ஏற முடியாது என்று சொன்னான். लेकिन उसने कहा मैं पहाड़ पर चढ़ नहीं மலை सकता। எந்த மலைக்கு ஏற முடியாது என்று சொன்னானோ जिस पहाड़ पर मैं चढ़ नहीं सकूंगा करके कहा, அதே மலையிலே தான் தன் பிள்ளைகளோடு குடியிருந்தான் என்று வாசிக்கிறோம். पढ़ते हैं उसी पहाड़ में अपने बेटियों के संग रहा। அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய காலதாமதம் பண்ண கூடாது. परमेश्वर की बात को मानने में देरी ना करें, கீழ்ப்படிவதற்கு காலதாமதம் பண்ண கூடாது. आज्ञा पालन करने में विलंब ना करें। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் ஒவ்வொருவரோடு பேசிக் கொண்டிருப்பார். परमेश्वर हर एक से बातें करते रहेगा। இந்த காரியத்தை நீ செய்யணும், तू ये काम कर, நீ இந்த காரியத்தை செய்யணும். तू ये काम कर। ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுவார். पवित्र आत्मा जी हर एक से बातें करेगा, ஆனால் மனசாட்சியை மழுங்கடித்துக் கொண்டிருப்பார்கள். लेकिन विवेक को ऐसे ही कड़क करते रहेंगे। எல்லாருடைய வாழ்க்கையிலேயே हर एक के जीवन में காலையில அலாரம் செட் பண்ணி வைக்கிறோம் பாருங்க. सुबह अलार्म रखते हैं, அலாரம் வைக்கிறோம், अलार्म रखते हैं, அலாரம் அடிக்கும், अलार्म बजता है, உடனே அதை தட்டி பந்த் பண்ணி வச்சிடுறது. तुरंत अलार्म को बंद कर देते हैं। கொஞ்சம் 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப அடிக்கும், फिर 5 मिनट में फिर से अलार्म करता है, திரும்ப அணைச்சு आवाज, வைக்கிறது. फिर से उसको बंद कर देते இப்படி हैं। அலாரம் எத்தனை முறை அடித்தாலும் कि जितनी बार ये अलार्म की आवाज आती है, அந்த அலாரத்தை அணைத்து விட்டு उस अलार्म को बंद करके அவர்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது எழும்புகிறார்கள். उनके लिए जो नियुक्त समय होता है उसी पर उठते हैं। சிலர் வீடுகள்ல कुछ लोगों के घर पर கடிகாரத்திலே அரை மணி நேரம் கூட்டி வச்சிருவாங்க. घड़ी में आगे आधा घंटा आगे कर देते हैं। அரை மணி நேரம் கூடுதலா இருக்கு, घड़ी का काटा जो है आगे आधा घंटा ज्यादा फास्ट चलता है। சரியா இருக்குமே. ஆனால் यदि ठीक रहेगा, மணியை பார்த்து பார்த்து கால வேலையெல்லாம் லேட்டா போகிறது. टाइम को देख देख के समय भी देरी होते जाती है। இந்த அரை மணி நேரம் கூடுதல் வைக்கும் போது जब ये घंटा आधा घंटा बढ़ा देते हैं, அவர்களையும் அறியாமல் சில நேரங்கள்ல வேலைகளை சீக்கிரமாய் முடிக்கிறார்கள். वो अपनी अनजान में कभी अपने काम काज को जल्द से समाप्त कर देते தேவனுடைய हैं। பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும், एक बात ध्यान लीजिए, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலே நீங்கள் தாமதமாய் இருக்க கூடாது. आप लोग परमेश्वर की बात मानने में विलंब न करें। ஆவியானவர் எந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு போராடி கொண்டு இருக்கிறாரோ पवित्र आत्मा जी जिन बातों के विषय आपसे मलयुद्ध कर रहा है, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய காலம் தாமதம் பண்ண கூடாது. उसे सुनने में बिल्कुल देरी न करें। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, ஒரு உழவன் என்று சொன்னால் एक किसान कहा तो அவன் நிலத்தை பயிரிடுவதற்கு वो अपनी खेत को जोतने के लिए குறிப்பிட்ட சில நாட்கள் நிலத்தை உழுதுகிறார். केवल कुछ दिन के लिए अपने खेत को जोतता है। விதை விதைக்கணும் என்று சொல்லி வருஷம்
வருஷம் முழுவதும் உழுவது கிடையாது. ये बी बोना है बोलकर हमेशा जोता नहीं है. குறிப்பிட்ட காலம் இதை உழுகிறார். केवल कुछ नियुक्त दिन तक अपने भूमि को जोतता है. அதற்கு பிறகு விதை விதைக்கிறார். उसके बाद बी बोता है. ஆண்டவருடைய பிள்ளைகள் நிலத்தை உழுவது, जैसे कि जमीन को भूमि को जोतना, அது நிலத்தை பண்படுத்துவது. वो भूमि को सही करना, நிலத்தை பண்படுத்துவது, भूमि को सही करना. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களை உணர்த்துவார். ठीक केवल कुछ दिन तक ही आपसे वो बातें करते रहेगा. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். परमेश्वर कुछ नियुक्त दिन तक आपसे बातें करते रहेगा. நீங்கள் மழுங்கி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காண்பிப்பீர்களானால், यदि आप अपने मन को कठोर करते हुए परमेश्वर की बात को नहीं मानोगे, ஊழியர்கள் உங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிப்பார்கள். सेवक लोग आपके लिए सिफारिश करके प्रार्थना करेंगे. குறிப்பிட்ட நாட்கள் ஜெபிப்பார்கள். केवल कुछ नियुक्त दिन तक प्रार्थना करेंगे. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காண்பித்துக் கொண்டிருந்தால், यदि फिर से परमेश्वर की बात को नहीं मानोगे, குறிப்பிட்ட நாளில் ஊழியர்களுடைய ஜெபம் நிறுத்தப்படும். कुछ नियुक्त दिनों में सेवकों की प्रार्थना समाप्त हो जाएगी. அந்த ஊழியர்களுடைய ஜெபம் நிறுத்தப்படும் போது, जब सेवकों की प्रार्थना रुका தேவனுடைய जाएगा, பிள்ளைகள் வாழ்க்கையில நீங்கள் நஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது வரும். आपको अपने जीवन में नष्ट अनुभव करना पड़ेगा. அப்படினால ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், इसलिए एक बात याद रखिए, கர்த்தர் உங்களோடு என்ன பேசுகிறாரோ, परमेश्वर आपसे जो भी बातें करता है, கர்த்தர் உங்களை என்ன செய்ய சொல்லுகிறாரோ, परमेश्वर आपसे क्या करने को कहता है, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நீங்கள் காலதாமதம் பண்ணாதீர்கள். परमेश्वर की बातों को आज्ञा पालन करने में बिल्कुल विलंब न करें. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு காலதாமதம் பண்ணக்கூடாது. परमेश्वर का वचन मानने में बिल्कुल देरी न करें. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காலதாமதம் பண்ணக்கூடாது. आशीर्वाद को पाने के लिए विलंब न करें. வேதத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் उत्पत्ति की पुस्तक அந்த 27வது அதிகாரம் 27वां अध्याय 20வது வசனம் வாசிங்க. 20वां वचन पढ़िए. ஈசாக்கு யாக்கோபை பார்த்து கேட்கிறார், ईसाक अपने याकूब से पूछता है, என் மகனே இது உனக்கு இவ்வளவு சீக்கிரத்துல எப்படி கிடைத்தது? हे मेरे पुत्र, क्या कारण है कि वो तुझे इतनी जल्दी मिल गया? நமக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ये सब आप जानते हो. ஈசாக்கு ரெபெக்காள் என்ற ஒரு தம்பதிகள் இருந்தார்கள். ईसाक और रिबेका नामक एक कपल्स थे. அவர்களுக்கு 2 குமாரர். उनके 2 बेटे, மூத்தவன் பெயர் ஏசா, இளையவன் பெயர் யாக்கோபு. जेठा पुत्र का नाम येसाव और छोटा पुत्र का नाम याकूब. மூத்த பையனுக்கு அப்பா மீது அன்பு. जेठा पुत्र को पिताजी पर बहुत प्रेम. மூத்தவன தகப்பன் நேசிக்கிறார். जेठा पुत्र से पिताजी बहुत प्रेम करते हैं இளையவனை தாயார் நேசிக்கிறார். और छोटा पुत्र से माँ बहुत प्रेम करती है. பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிப்பதிலே நீங்கள் பட்சபாதம் காண்பிக்க கூடாது. पालक आप अपने बच्चों से प्रेम करने में बिल्कुल पक्षपात न करें. கர்த்தர் உங்களை நம்பி எத்தனை பிள்ளைகளை தந்திருந்தாலும், परमेश्वर आप पर भरोसा रखकर कितनी भी बच्चे दे, அத்தனை பிள்ளைகளையும் ஒன்று போல நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். सब बच्चों से एक समान प्रेम कीजिए. நீங்கள் பிள்ளைகளை நேசிப்பதிலே நீங்கள் வித்தியாசத்தை காண்பிப்பீர்களே ஆனால், यदि आप अपने बच्चों से प्रेम दिखाने में भेद करोगे, அது பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது वो बच्चे जब बड़े हो जाएंगे, அவர்களுக்குள்ளே பிரச்சனை உண்டாகு. वो उनकी आपस में समस्या होगी. அவர்கள் ஒருவரை ஒருவர் நேசிப்பதிலே குறைபட்டு वो போவார்கள். एक दूसरे से प्रेम करने में घट जाएंगे. பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொள்வார்கள். बच्चे एक दूसरे से बैर करेंगे. அப்படினா அந்த குடும்பத்தில் ஐக்கியம் இல்லாமல் போகுது. इसलिए उस परिवार में सहभागिता न होगी. இப்போ ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு தேவ பிள்ளைகள் காலதாமதம் பண்ணக்கூடாது. आशीर्वाद को पाने के लिए देरी नहीं करना है. ஈசாக்கு முதிர்வயதானான். ईसाक जब बूढ़ा हुआ, அவனுடைய கண்கள் பார்வை மங்கி போனது. उसकी आंखें धुंधली पड़ गई. இப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவை அழைப்பித்து, तब उसने अपने जेठे पुत्र एसाव को बुलाकर कहा, என் கண் பார்வை மங்கி போனது, मेरी आंखें धुंधली हो गई हैं. நான்
மரிக்க போவதற்கு முன்பாக मेरे मरने से पहले நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். मैं तुझे आशीष करना चाहता हूँ। நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக मैं तुझे आशीष करने से पहले நீ போய் வேட்டையாடி तू जाकर शिकार कर என் வாய்க்கு ருசியாய் நீ அதை சமைத்து கொண்டு வா என்று சொன்னார். और मेरे रुचि के अनुसार स्वादिष्ट भोजन बनाकर मेरे लिए ला। தன் குமாரன் ஏசாவோடு ஈசாக்கு பேசுகிறதை ரெபெக்காள் ஒட்டு கேட்டாய். ये जो अपना पिता अपने पुत्र से बातें कर रहा था इसे रिबेका ने चुपके से सुन लिया। ஆண்டுடைய பிள்ளைகள் ரெபெக்காள் அதை கேட்டு रिबेका उसे सुन रही थी। தன் குமாரன் யாக்கோபிடத்திலே சொல்லுகிறாய். उसने अपने पुत्र याकूब से कहा ஆண்டுடைய பிள்ளைகள் ஒட்டு கேட்கிற பழக்கம் நமக்குள்ள இருக்க கூடாது. हमारे अंदर चुप कर सुनने की आदतें नहीं होना चाहिए। இன்னைக்கு अनेक விசுவாசிகள் ஒட்டு கேட்கிறவங்களா இருக்கிறார்கள். आज कई विश्वासी लोग चुपके से खड़े रहकर सुनने की आदत रखते हैं। அந்த ஒட்டு கேட்கிற பழக்கம் वो जो चुपके सुनने की அது आदत உண்மையான வார்த்தைகள் காதுல பாதி விழும் பாதி விழாது. सच्ची बात आधा गिरेगा और बाकी आधा गिरेगा। அதை இவர்கள் மூட்டை பிடிச்சு கொண்டு எங்கேயாவது போய் சொல்லி பிரச்சனை கிளப்புகிறார்கள். उसके बाद आधी बातों में कुछ आधी बात मिलाकर जाके बता देते हैं। விசுவாசிகளுக்குள்ள ஒட்டு கேட்கிற பழக்கம் இருக்க கூடாது. विश्वासियों के अंदर ऐसी कुछ भी चुपके सुनने की आदत नहीं होना है। இந்த ரெபெக்காள் பயங்கரமான ஆளு. ये रिबेका भयंकर थी। யாக்கோபை அழைத்து उसने याकूब को बुलाया। உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். तेरा पिताजी तेरा जेठा पुत्र तेरा जेठे भाई को आशीष करना चाहता है। நீ ஒன்று செய். इसलिए तू एक काम कर, மந்தையில் போய் நீ ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு வா. जा भेड़शाला में जाकर एक बकरी को लेकर आ। நான் அதை உன் தகப்பனுடைய வாய்க்கு ருசியா இருக்கிறபடி சமைத்து தருகிறேன். मैं उसे तेरे पिता के लिए स्वादिष्ट भोजन बनाकर देती हूँ। நீ கொண்டு போய் உன் தகப்பனிடத்தில் கொடுத்து तू जाकर अपने पिता के पास दे। அவர் சாப்பிட்ட பிறகு वो भोजन करने के बाद அவரிடத்தில் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கொள். उससे आशीर्वाद ले ले। தந்திரமான ஒரு ஆலோசனை கொடுக்கிறாய். बड़ी चतुर सम्मति देती है। யாக்கோபு சொல்லுகிறார், याकूब कहता है அண்ணே ரோமம் மிகுந்தவன். मेरे भाई के अंदर तो बहुत ही रोम है। அவன் சரீரம் முழுவதும் ரோமம் உள்ளது. उसका पूरा शरीर बालों से भरा हुआ है। ஏன் கைய கால்ல முடி இல்ல? मेरे हाथ और पैर में कोई रोम नहीं है। ஒருவேளை தகப்பன் என்னை தடவி பார்த்து कदाचित मेरे पिता यदि मुझे टटोलने लगे, நான் ஏசா அல்ல யாக்கோப்பு என்பதை கண்டுகொண்டு यदि उसके दृष्टि में मैं डोंगी निकल जाऊं, ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை தந்து விட்டால் நான் என்ன செய்வேன்? आशीष के बदले में श्राप कमा लूंगा तो क्या करूं? தாய் தைரியப்படுத்துகிறாய். तो माता उसे कहती है உன்மேல் ஆசீர்வாதம் வரும். तुझ पर आशीर्वाद ही आएगा। நீ தைரியமா போ. तू हियाव बांध कर जा, சாபம் வராது. कोई श्राप नहीं आएगी तुझ அப்படியே पर। சாபத்தை போட்டால் यदि वैसे श्राप भी आए, அந்த சாப ரெபெக்காளாகிய என்மேல் வரட்டும் என்று சொல்லுகிறாய். वो श्राप मुझ पर पड़े। நான் ஒரு இடத்துக்கு வீட்டு கூட்டத்துக்கு போயிருந்தோம். हम एक जगह पर प्रार्थना के लिए गए थे घर அங்க में। வீட்டு கூட்டத்துக்கு போயிருக்கும் போது उस घर की मंडली में जब गए थे, சென்னையில இருந்து ஒரு ஊழியக்காரர் அழைக்கப்பட்டிருந்தார். चेन्नई से एक पास्टर जी को बुलाया गया था। வீடு ரூம் கொஞ்சம் சின்ன ரூம். छोटा सा कमरा था, அதனால ரூம் எல்லாம் நிறைஞ்சு போயிருந்தது. इसलिए पूरा कमरा भर गया था। ஆனா அவர் செய்தி கொடுக்கும்படியா எழும்பினார். उन्होंने संदेश देने के लिए उठा। அவர் கேட்டார், पूछा இந்த வீட்டு அம்மா எங்க அப்படின்னு. इस घर की माँ जी कहाँ है? ஆனா வீட்டு அம்மா உள்ள வரல, நெருக்கமா இருக்கிறனால அவர் வெளியே நின்றார்கள். उस कमरे में पूरे लोग भरे हुए रहने के कारण वो माँ जी बाहर बैठी थी। வீட்டு அம்மாவை கூப்பிடுங்க. उन्होंने कहा उस घर के माँ जी को बुलाओ। வீட்டு अम्मा உள்ள வந்தாங்க. वो माँ जी अंदर आई। பாஸ்டர் சொன்னார், पास्टर जी ने कहा சிஸ்டர் நீங்க ரெபெக்காள். सिस्टर जी आप रेबेका हो। பையனை பார்த்து சொன்னார், உங்க அம்மா பயங்கர ரெபெக்காள். लड़का को देखकर कहा तेरी माँ बड़ी भयंकर रिबेका है। ஆனா அன்றைக்கு கூட்டத்தில் இருக்கும்போது தெரியல. उस दिन जब मंडली में थे तब कुछ नहीं समझ में आया। ஏன் இந்த பாஸ்டர் இப்படி சொல்லுகிறார் என்ற அர்த்தம் புரியல. क्यों ये पास्टर जी ऐसा कहता है बोलकर बिल्कुल समझ में नहीं आया। ஆனா வருடங்கள் கடந்த பிறகு लेकिन जब कई साल बीत गए, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதோ இல்லையோ, उनको याद है या नहीं मालूम नहीं, ஆனா எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது. परंतु मुझे आज भी याद है। எதற்காக இந்த பாஸ்டர் ரெபெக்காள் என்று சொன்னார் என்பது இன்றைக்கு புரிகிறது. आज समझ में आता है कि पास्टर जी ने क्यों उनको रिबेका कहा। ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு தேவ பிள்ளைகள் காலதாமதம் பண்ண கூடாது. आशीष को पाने के लिए बिल्कुल कोई देरी न करें। ஆனால் ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். आशीर्वाद को परमेश्वर से पा लेना है। இந்த யாக்கோப் அப்படி அல்ல. लेकिन ये याकूब वैसा नहीं किया। தன் தாயாருடைய தூண்டுதலின் நிமித்தமாய் अपनी माँ के कहने से அவன் பொய்
சொல்லி ஆசீர்வாதத்தை சம்பாதித்தார். उसने झूठ बोलकर आशीर्वाद को कमाया. தேவனுடைய பிள்ளைகள் பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை சம்பாதிப்பது நிலை நிற்காது. झूठ बोलकर जो आशीर्वाद को कमाएंगे वो टिकेगा नहीं. பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பானது. झूठी ओठ परमेश्वर घृणा करता है. பொய் பேசுறவனுடைய வாய் அடைக்கப்படு. झूठ बोलने वाले की मुंह बंद किया जाएगा. நீங்க வேதத்தில் வாசிப்பீர்களானா आप यदि पवित्र शास्त्र में पढ़ोगे, நீதிமொழிகள் 21:6 வாசியுங்கள். नीति वचन 21 अध्याय 6वां वचन पढ़िए. பொய்யினாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல இருக்கும். जो धन झूठ के द्वारा प्राप्त हो वो वायु के उड़ जाने वाले गुरा हैं. பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது जो धन झूठ के द्वारा प्राप्त होती है சாவை தேடுகிறவன் விடுகிற பெருமூச்சை போல இருக்கு. वो वायु से उड़ जाने वाला कुहरा है. பொய் நாவினால் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் जो झूठ बोलकर धन कमाते हैं அது அவன் சாவை விரும்புகிறவன் விடுகிற பெருமூச்சை போல இருக்கும் என்று वो எழுதப்பட்டிருக்கிறது. वायु उस प्रकार होगी जो मृत्यु को ढूंढते हैं. உண்மையாய் உழைக்கிறவர்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். जो सच्चाई से मेहनत करते हैं वो आशीष पाएंगे. பொய் நாவினால் சம்பாத்தியம் பண்ணுகிற ஆசீர்வாதம் நிலைத்திருக்காது. झूठी मुंह से कमाने वाले आशीर्वाद टिकेगा नहीं. தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒட்டு கேட்கிற சுபாவம் இருக்க கூடாது. परमेश्वर के लोगों के अंदर चुप कर खड़े रहकर सुनने की आदतें न हो. ஆளுடைய பிள்ளைகள் பொய் நாவினால் பொய் உதட்டினால் ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க கூடாது. झूठी ओठों से आशीर्वाद को नहीं कमाना है. தகப்பனை ஏமாற்றினார். पिताजी को फंसाया. தகப்பனத்துல எவ்வளவு பொய் சொல்றான். पिताजी से कितनी झूठ बोलता है. முதல் முறை சொல்லுகிறான், पहली बार कहता है, ஆண்டவரே அப்பா हे मेरे पिता, நான் உம்முடைய மூத்த சகோதரன் மூத்த மகனாகிய ஏசா வந்திருக்கிறேன். मैं तुम्हारा जेठा पुत्र एसाव आया हूँ. அது ஒரு பொய். वो एक झूठ. ரெண்டாவது சொல்லுகிறார், दूसरा एक झूठ कहता है, நான் உம்முடைய குமாரனாகிய ஏசாதான். मैं तुम्हारा पुत्र एसाव ही हूँ. பாவம் ஈசாக்கு கண்டு தெரியல. ईसा का आंख धुंधला हो गया அவர் था. சொல்லுகிறார், वो कहता है, நீ என் மூத்த குமாரனாகிய ஏசாதானோ என்று நான் அறியும்படிக்கு तू मेरा जेठा पुत्र एसाव ही है या नहीं, நீ கிட்ட வந்து என்னை முத்த செய். इसे देखने के लिए तू मेरे पास आकर छूम. நான் உன்னை தடவி பார்க்கட்டு. मैं तुझे टटोलने दो. எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆயத்தம் தாய் ரெபெக்காள் எல்லாம் செய்து விட்டாள். पहले से माँ रिबेका ने सब कुछ तैयार कर ली. ஏசா கையெல்லாம் முடி. एसा का हाथ पूरा रोम से भरा था. அதனால ஆட்டு தோல்னால சுத்தி கையெல்லாம் முடியாக்கி அப்படியே அனுப்பிட்டா. इसलिए याकूब के ऊपर एक बकरी का अंकरखा पहनाकर उसे बेच दिया. சில தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற காரியங்களை பார்க்கும்போது कुछ माँ अपने बेटे के अपने बच्चों के साथ जो करते वर्ताव, ஒருவருக்கு ஒரு நியாயம் இன்னொருவருக்கு ஒரு நியாயம். एक के साथ एक न्याय, दूसरे के साथ दूसरा न्याय. தேவனுடைய பிள்ளைகள் எந்த பிள்ளைகளை அதிகமாய் நேசித்து உத்து உத்து பார்க்கிறோமோ जिस बच्चे को बहुत प्रेम करके बहुत ध्यान से देखते हैं, நம்ம பாஸ்டர் உயிரோடு இருக்கும்போது அடிக்கடி சொல்வாரு, हमारे पास्टर जी जब जिंदा थे तब वो हमेशा कहते थे, நீ உத்து உத்து பார்த்தா அது இத்து இத்து போகும்னு சொல்லுவாங்க. तुम यदि झुक झुक के देखोगे तो वो पूरी तरह से फट जाएगा. நீ உத்து உத்து பார்த்தா அது இத்து இத்து போகு. यदि तुम उसे झुक झुक के देखोगे तो वो वैसे ही फट भी जाएगा. சில பிள்ளைகளை கண்டுக்கிட மாட்டாரு. कुछ बच्चों के पास हम ध्यान ही नहीं देते ஆனா சில हैं, பிள்ளைகளை உத்து உத்து பார்ப்பாங்க. लेकिन कुछ बच्चों को बहुत ध्यान देंगे. எந்த ஆதரவும் துணையும் இல்லாதபடிக்கு வளர்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் இருப்பார். जो बच्चों का कोई सहारा नहीं होता है, कोई आधार नहीं होता है, उन बच्चों के लिए परमेश्वर सहायक बनता है. ஆனா உத்து உத்து பார்க்கிற பிள்ளைகள் இத்து இத்து போகு. लेकिन जिस बच्चे को बहुत ध्यान देते हैं वो बच्चा वैसे फटते जाएगा. ஆனபடினால இந்த யாக்கோபு वैसे ये याकूब தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பொய் சொல்லி சம்பாதித்தார். पिता से झूठ बोलकर आशीर्वाद कमाया. அவன் நினைக்கிறான், वो कहता है, நான் பெற்றுக்கொண்டது ஆசீர்வாதம். उसने सोचा कि मैंने जो पा लिया वो आशीर्वाद ஆனால் है, அது அல்ல ஆசீர்வாதம். लेकिन वो कोई आशीर्वाद नहीं है. ஒரு நாள் வந்தது, एक दिन आया, அவன் சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களையே उसने जो भी आशीर्वाद कमाया யாப்போக்கு என்கிற ஆற்றுக்கு அந்த பக்கத்திலே விட்டு விட்டு போகக்கூடிய சூழ்நிலை வந்தது. याकूब के उस किनारे जाकर उसे छोड़कर आना पड़ा. கர்த்தரை ஆசீர்வதிக்க சித்தமுண்டார். यदि परमेश्वर उसे आशीर्वाद करना चाहा, நான் உன்னை சந்தித்த இடமாகிய பெத்தேலுக்கு நீ திரும்பி போ. यदि मैं तुझे आशीर्वाद करना हो तो मैं जहां पर तुझे मिला वहीं पर बेतेल की ओर लौट जा. ராத்திரி முழுசும் ஜெபிக்கிற அளவுக்கு ஆண்டு போட்டார். पूरा रात प्रार्थना करने के लिए परमेश्वर ने रख ராத்திரி दिया. முழுசும் போராடுகிறார். रात
भर मलयुद्ध करता है। ஆண்டவரே மன்னியே, हे परमेश्वर मुझे क्षमा कर, என்ன மன்னியே, मुझे क्षमा कर, என் அண்ணன் கைக்கு என்னை விலக்கி தப்புவியே. मेरे भाई के हाथ से मुझे बचा ले। அவ்வளவு பாவ அறிக்கை பண்ணுகிறான். सारे पापों का कबूल करता है। அவன் இதுவரைக்கும் பொய் சொல்லி சம்பாதித்தது சம்பாத்தியம் அல்ல. अब तक जो झूठ बोलकर कमाया वो कुछ भी कमाई नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். एक बात अच्छी तरह से ध्यान कीजिए, ஏசா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காலதாமதம் பண்ணினபடினாலே एसाव ने आशीर्वाद को पाने के लिए देरी किया, इसलिए ஏசா ஆசீர்வாதத்தை இழந்து போனான். एसाव आशीर्वाद को खो दिया। யாக்கோப்பு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முந்தினான். आशीर्वाद को पाने के लिए याकूब जल्दबाज किया, ஆனால் பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். परंतु झूठ बोलकर आशीर्वाद को पा लिया। பொய் சொல்லி சம்பாதித்த ஆசீர்வாதம் அவனுக்கு நிலைக்கவில்லை. झूठ बोलकर जो आशीर्वाद कमाया वो टिका नहीं। கர்த்தர் எப்பொழுது ஆசீர்வதித்தாரோ அப்பொழுதுதான் அவனுக்கு ஆசீர்வாதம். जिस दिन परमेश्वर ने उसे आशीष किया उसी दिन उसको आशीष हुई। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதற்கு காலதாமதம் பண்ணாதீருங்க. परमेश्वर की बात को सुनने में बिल्कुल विलंब न करें। ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு காலதாமதம் பண்ணாதீருங்க. आशीर्वाद को पाने में देरी न करें। வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, அப்போஸ்தலர் 22 அதிகாரம் प्रेरितों की 22वां अध्याय அவருடைய 16வது வசனத்தை வாசியுங்கள். उसके 16वां वचन पढ़िए। இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றார்। अब क्यों देर करता है? उठ, बपतिस्मा ले और उसका नाम लेकर अपने पापों को धो डाल। ஞானஸ்நானம் எடுப்பதற்கு நீ காலதாமதம் பண்ணாதே. बपतिस्मा लेने में देरी न करना। ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு காலதாமதம் பண்ணாதே. परमेश्वर के लोग बपतिस्मा लेने में देरी न करें। ஞானஸ்நானம் எடுப்பது बपतिस्मा लेना, நாம் குளிப்பது हम नहाते हैं சரீரத்தில் உள்ள மாம்ச அழுக்குகளை கழுவுவதற்காக. शरीर की गंदगी को दूर करने के लिए। ஆனா ஞானஸ்நானம் என்பது परंतु बपतिस्मा क्या होता है? நாம் தண்ணீரில் மூழ்கி எழும்பும் போது हम जब पानी में डूबकर उठते हैं, நம்முடைய பாவ மனுஷன் மரித்து हमारा पाप का मनुष्य मरकर அது ஒரு புது சிருஷ்டியை தரித்தவர்களாய் வெளியே வருகிறார்கள். एक नया सृष्टि को धारण करके बाहर निकलते हैं। இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்த எத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? आज के दिन कितने लोग बपतिस्मा लिए वे लोग मसीह को धारण किए हैं? ஒரு ஆள் சொன்னார், एक व्यक्ति ने कहा, நான் முதலாவது காய்ந்த பாவியாய் இருந்தேன், मैं पहला सूखा पापी था, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நான் நனைந்த பாவியாய் இருக்கிறேன். बपतिस्मा लेने के बाद मैं गिल्ला पापी हो गया हूँ। அந்த அளவுக்கு எக்காலமா பேசுகிற ऐसी बड़ी मजाक में बातें करता है। ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாக காய்ந்த பாவி, बपतिस्मा लेने से पहले मैं सूखा पापी था, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நான் நனைந்த பாவி. लेकिन बपतिस्मा लेने के बाद मैं गिल्ला पापी बन गया। இது எல்லாம் எதற்கு ये सब क्यों ऐसा कहते हैं? மக்கள் அவர்களை உற்சாகப்படுத்தி தூண்டி ஏவி விட்டு ஞானஸ்நானம் எடுக்க வைக்கிறது. क्योंकि लोग के उत्साह करने के कारण बड़े उत्साह में आकर बपतिस्मा ले लेते हैं। தேவனுடைய பிள்ளைகள் ஞானஸ்நானத்துக்காக யாரையும் நாம் உந்தி தள்ள கூடாது. बपतिस्मा लेने के लिए किसी को हम आगे नहीं ढकलना है। எவர்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறார்களோ, जो कोई पाप क्षमा का निश्चय पाए हैं, உண்மையிலேயே கர்த்தரின் பாவத்தை மன்னித்தார் என்கிற நிச்சயம் எவர்களுக்குள்ளே இருக்கிறதோ, जिनके अंदर ये निश्चय है कि सचमुच परमेश्वर ने मेरे पापों को क्षमा किया है, அவர்கள் பாவ மன்னிப்பின் அடையாளத்துக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். वे लोग पाप क्षमा के चिन्ह रूप में बपतिस्मा लेते हैं। அப்படினால் தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய ஞானஸ்நானம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए ये समझना है कि हमारा बपतिस्मा किस प्रकार है। ஞானஸ்நானம் எடுப்பது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது. बपतिस्मा हम इसलिए लेते हैं कि परमेश्वर का धर्म पूरा करते हैं। அதனால ஞானஸ்நானத்தை எடுக்க காலதாமதம் பண்ண கூடாது. बपतिस्मा लेने में बिल्कुल देरी न करें। ஞானஸ்நானம் எடுப்பதற்கு முன்பாக बपतिस्मा लेने से पहले உங்கள் பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கப்பட வேண்டும். आपका पाप पूरी तरह से धोया जाना है और शुद्ध किया जाना கர்த்தருடைய है। வார்த்தைக்கு கீழ்ப்படிய காலதாமதம் பண்ண கூடாது. परमेश्वर की बातों को मानने में देरी न करें। ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு காலதாமதம் பண்ண கூடாது. आशीर्वाद को पाने में देरी न
करें। ஆண்டுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு காலதாமதம் பண்ணக்கூடாது. बपतिस्मा लेने में देरी न करें। உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு सच्चाई से जो उद्धार पाए हैं, பாவம் மன்னிக்கப்பட்டு जिसका पाप क्षमा हुआ है, நான் பாவ மன்னிப்பின் அடையாளத்துக்காக मैं पाप क्षमा पाया हूँ इसके चिन्ह रूप में ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் मैं बपतिस्मा ले रहा हूँ ऐसा कहने वाले ஏப்ரல் 20ஆம் தேதி अप्रैल 20 तारीख को ஞானஸ்நான ஆராதனை ஒழுங்கு செய்யப்படுகிறது. बपतिस्मा का मंडली आयोजन किया जा रहा है। யாராயிலும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள், जिसका पाप क्षमा हुआ है, इसका निश्चय है, वही लोग। எனக்கு 18 வயசு ஆயிற்று அதனால ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு சொல்லுகிறவர்களுக்கு ஞானஸ்நானம் அல்ல. जिसको जो कहता है मेरा 18 साल हो गया इसके लिए मैं बपतिस्मा लेना चाहता हूँ, ऐसा कहने वाले नहीं। 18 வயசு ஆயிற்று அதனால ஞானஸ்நானம். 18 साल हो गया इसके लिए मैं बपतिस्मा ले रहा हूँ। கல்யாணத்துக்கு ஞானஸ்நானம் எடுப்பார்கள், कुछ लोग शादी के लिए बपतिस्मा लेते हैं, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்ல. वैसे लोगों को बपतिस्मा नहीं। பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு ஞானஸ்நானம். जिसकी पाप क्षमा हुई है उन्हीं को बपतिस्मा। அப்படிப்பட்டவர்கள் இருப்பீர்களானால் பெயர் தாருங்கள், ஞானஸ்நானம் ஒழுங்கு செய்வர். यदि वैसा लोग कोई हो तो अपना नाम दीजिए, आपके लिए बपतिस्मा आराधना आयोजन किया जाएगा। ஞானஸ்நானம் எடுப்பதற்கு காலதாமதம் பண்ணக்கூடாது. बपतिस्मा लेने में कोई भी देरी न करे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, ஆண்டுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग மல்கியாவின் புஸ்தகம் मलाकी की पुस्तक 2ஆம் அதிகாரம் 2 अध्याय அவருடைய 14ஆவது வசனத்தை வாசியுங்கள். इसके 14वां वचन पढ़िए। ஏனென்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கு சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. इसलिए यहोवा तेरे और तेरी उस जवानी को संगी और ढाई स्त्री के बीच साक्षी हुआ था, जिससे तूने विश्वास न किया। ஞானஸ்நானம் என்பது बपतिस्मा जो है தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை. परमेश्वर के द्वारा किया जाने वाला एक वाचा। அந்த ஞானஸ்நான ஆராதனையிலே बपतिस्मा की आराधना में கர்த்தருடைய ஊழியர்கள் கேட்பார்கள், परमेश्वर के सेवक पूछेंगे, கர்த்தர் உன் பாவத்தை மன்னித்தார் என்று நிச்சயம் இருக்கிறதா? क्या परमेश्वर ने तेरे पाप को क्षमा किया, इसका निश्चय है? நீ இந்த நிச்சயத்தோடு ஞானஸ்நானம் எடுப்பாயானால் यदि तुम उस निश्चय के साथ पाप बपतिस्मा लोगे, இந்த நிச்சயத்திலே நீ முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பாயானால் इसी निश्चय में यदि तुम आखिरी तक बने रहोगे ஜீவ கிரீடத்தை கர்த்தர் உனக்கு தருவார். तो तुझे परमेश्वर जीवन का मुकुट देगा। முடிவு பரியந்தம் आखिरी तक நிலைத்திருக்க வேண்டும். बना रहना है। ஞானஸ்நானம் என்பது बपतिस्मा जो है தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை. परमेश्वर के संग बांधा जाने वाला वाचा। ஞானஸ்நானம் எடுத்த பிறகு बपतिस्मा लेने के बाद நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கரைப்பட்டு போகுமேயானால் यदि हमारे आत्मिक जीवन में फिर से दाग लग जाए, நாம் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அர்த்தமே இல்ல. हमारा बपतिस्मा लेने का कोई अर्थ नहीं है। ஞானஸ்நானம் என்பது கர்த்தரோடு பண்ணுகிற உடன்படிக்கை. बपतिस्मा जो होता है वो परमेश्वर के साथ बांधा जाने वाली वाचा है। உடன்படிக்கை மீறுவது பாவம். वाचा का पालन न करना पाप है। தாவீதும் யோனத்தானும் உடன்படிக்கை பண்ணினார்கள். दाऊद और योनातान ने आपस में वाचा बांधी, ஆனால் உடன்படிக்கை பண்ண தாவீதும் யோனத்தானு परंतु वाचा बांधा हुआ दाऊद और योनातान, யோனத்தான் தான் உடன்படிக்கை பண்ணினதை மறந்து योनातान अपनी वाचा को भूलकर அரண்மனைக்கு போய்விட்டார். महल में चला गया। ஆனால் இந்த யோனத்தான் உடன்படிக்கை முறித்து போட்டபடினாலே योनातान ने वाचा को तोड़ दिया, इसलिए யோனத்தானின் முடிவை நீங்கள் வாசிக்கிறீர்கள். आप योनातान के अंत को पढ़ते हो। தேவனுடைய பிள்ளைகளும் சிங்காசனத்தை இழந்து போனார். उसने सिंहासन को खो दिया। ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை நாம் மறந்து போக கூடாது. परमेश्वर के साथ जो भी वाचा हमने बांधा है उसे भूल नहीं जाना है। ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கை என்ன? परमेश्वर के साथ हमने क्या वाचा बांधा है? உடன்படிக்கை என்பது वाचा जो है ஒரு திருமணத்தின் போது एक शादी के समय ஒரு மனைவியும் புருஷனும் கையை பிடித்துக்கொண்டு जैसा एक पति पत्नी के हाथ को पकड़कर நான் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் जैसे दोनों आपस में कहते हैं कि मेरे जीवन में, मेरे सुख में, दुख में, सभी परिस्थिति में, வாழ்வானாலும் தாழ்வானாலும் भले ऊंचाई हो या नीचाई हो, எல்லா சூழ்நிலையிலும்
सभी परिस्थिति में நான் உமக்கு மனைவியாயிருப்பேன் அல்லது நான் உனக்கு கணவனாயிருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்கள். मैं तुम्हारा पत्नी बनी रहूंगी और मैं तुम्हारा पति बना रहूंगा, ऐसे जो वाचा बांधते हैं, இது உடன்படிக்கை. इसी को वाचा कहते இது हैं। உடன்படிக்கை. यही वाचा है। நேத்து நாம் வாசித்தோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, உன் உடன்படிக்கையின் தோழியாகிய உன் மனைவிக்கு तुम अपनी वाचा की पत्नी को நீ துரோகம் பண்ணுகிறாய். तुमने विश्वासघात किया है। உன் உடன்படிக்கையின் தோழியாகிய உன் மனைவி तेरी ब्याही हुई स्त्री के बीच जो साक्षी हुआ था, அந்த உடன்படிக்கையின் தோழியாகிய மனைவிக்கு वाचा बांधी गई हुई तुम्हारी ब्याही हुई स्त्री, நீ துரோகம் பண்ணுகிறாய். तूने उसके साथ विश्वासघात किया है। உடன்படிக்கை மீறுவது பாவம். वाचा को तोड़ना पाप है। உடன்படிக்கையை மீறுவது துரோகம். वाचा को तोड़ना विश्वासघात है। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு கர்த்தருக்கு துரோகம் செய்கிறவர்கள் आज के दिन जो परमेश्वर से विश्वासघात करते हैं, ஞான ஸ்நானம் எடுத்தவர்களாய் இருந்தாலும் भले वो बपतिस्मा लिया भी हो, அவர்கள் துரோகம் பண்ணுகிறவர்களாய் இருந்தால் वे लोग यदि विश्वासघात करने वाले रहेंगे, ஞான ஸ்நானம் எடுத்தவர்களாய் இருந்தாலும் भले वो बपतिस्मा लिए भी हो, தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை உடைத்து போட்டால் परमेश्वर के साथ बांधा हुआ वाचा को तोड़ देंगे, மனுஷனுக்கு முன்பாக நாம் நல்லவர்களாய் காணப்படலாம். मनुष्य के सामने भले ही हम भला दिखाई दे, சமுதாயத்தின் நடுவிலே நாம் நல்லவர்களாய் காணப்படலாம். समाज के लोगों के बीच में भले ही हम भला दिखाई दे, கர்த்தர் பார்க்கிறார். परंतु परमेश्वर यहोवा देखता है, தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் உடைத்து போட்டீர்கள். ये परमेश्वर के साथ जो वाचा बांधा है उसे तुमने तोड़ डाला है। உங்கள் மனைவியோடு உங்கள் புருஷனோடு நீங்கள் பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் முறித்து போட்டீர்கள். तुम्हारे पत्नी के साथ, तुम्हारे पति के साथ जो वाचा तुमने बांधा है उसे तुमने तोड़ दिया है। இது துரோகம் பண்ணுகிறது. ये विश्वासघात है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணக்கூடாது. परमेश्वर के विरोध कभी विश्वासघात न करना। கட்டின மனைவிக்கு கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. शादी किए हुए अपनी पत्नी के साथ, अपना पति का साथ कभी विश्वासघात न करना। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஞான ஸ்நானம் என்பது बपतिस्मा जो है நம்முடைய மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் अपने शरीर की गंदगी को दूर करने के लिए नहीं, ஞான ஸ்நானம் என்பது बल्कि बपतिस्मा जो है பாவ மன்னிப்பின் அடையாளத்துக்காக हमारे पाप क्षमा की निश्चयता के लिए தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை. परमेश्वर के साथ बांधी गई हुई वाचा है। இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாகத்தான் इस वाचा के चिन्ह रूप அந்த में திருமண காரியத்தை கர்த்தரங்க கொண்டு வருகிறார். परमेश्वर वहां पर उस विवाह की बात को ले आता है। உடன்படிக்கை மீறுகிறவர்கள் பாவம் செய்கிறார்கள். जो वाचा को तोड़ते वो पाप करते हैं, உடன்படிக்கை மீறுகிறவர்கள் துரோகம் பண்ணுகிறார்கள். जो वाचा को तोड़ते वो विश्वासघात करते हैं। இப்படி பாவம் செய்கிறவர்கள், ऐसा पाप करने वाले, இப்படி துரோகம் பண்ணுகிறவர்கள் ऐसे विश्वासघात करने वाले மனுஷனுடைய கண்களுக்கு நல்லவர்களாய் இருந்தாலும் भले मनुष्य की आंखों में वो अच्छे दिखाई दे, வானத்திலிருந்து கர்த்தரை பார்க்கிறார். स्वर्ग से परमेश्वर हमें देख रहा है। தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் உண்டோ? क्या परमेश्वर को खोजने वाला कोई विवेकित हृदय है? கர்த்தருடைய கண்கள் வானத்திலிருந்து பூமி தாழும் மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறது. आकाश की ओर से परमेश्वर का नजर हर एक मनुष्य को ढूंढ रहा है। அக்னிமயமான தேவனுடைய கண்களுக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. अग्नि में परमेश्वर के आंखों के सामने कोई नहीं छुप सकेगा। இந்த நாள்ல யாரெல்லாம் உடன்படிக்கை மீறி இருக்கிறீர்கள், इन दिनों में कौन कौन अपनी वाचा को तोड़ दिया है? யாரெல்லாம் உடன்படிக்கை உடைத்து போட்டு இருக்கிறீர்கள், किस किसने अपनी वाचा को तोड़ दिया है? இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் அறிக்கையிட்டு ஒத்துக்கொள்வது நல்லது. आज के दिन परमेश्वर के सामने अपना कबूल करके मान लीजिए। அப்படினால் ஆண்டுடைய பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுக்க காலதாமதம் பண்ண கூடாது. इसलिए बपतिस्मा लेने में बिल्कुल देरी ना करें। ஆண்டவரோடு பண்ண உடன்படிக்கையை உடைத்து போடக்கூடாது. परमेश्वर के साथ जो वाचा बांधा है उसे तोड़ न डाले। அது தேவனுக்கு முன்பாக பாவமாய் இருக்கிறது, தேவனுக்கு முன்பாக துரோகமாய் இருக்கிறது. वो परमेश्वर के नजर में पाप है और परमेश्वर के नजर में विश्वासघात है। அல்லேலூயா, हालेलुया, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் सब பண்ணுங்க. परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद, 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 धन्यवाद।
பவுல் தீமோத்தேயை பார்த்து சொன்னார், पौलुस ने तीमुथियुस से कहा, நீ என்னிடத்தில் சீக்கிரமாய் என்னிடத்தில் வருவதற்கு ஜாக்கிரதைப்படு. तू मेरे पास आने में शीघ्र ही आने में प्रयत्न कर, சீக்கிரமாய் வர ஆயத்தப்படு. शीघ्र ही आने में प्रयत्न कर। சீக்கிரம் என்று சொல்லும்போது शीघ्र कहते समय காலதாமதம் பண்ணாமல், कोई विलंब न करते हुए எந்தெந்த காரியத்திலே காலதாமதம் பண்ணாமல் இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்து किन கொண்டிருக்கிறோம். किन बातों में देरी नहीं करना है, इसके बारे में हम ध्यान कर रहे हैं। அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் प्रेरितों की 9वां अध्याय 20வது வசனத்தை வாசியுங்கள். इसके 20वां वचन पढ़िए। தாமதமின்றி கிறிஸ்துவுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். और वह तुरंत आराधनालय में यीशु का प्रचार करने लगा कि वह परमेश्वर का पुत्र है। தாமதமின்றி वो तुरंत கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார். आराधनालयों में यीशु का प्रचार करने लगा कि वो परमेश्वर का पुत्र है। அப்போஸ்தலனாகிய பவுல் प्रेरित पौलुस தேவனால் சந்திக்கப்பட்ட ஒரு மனுஷன், परमेश्वर के द्वारा मिला गया हुआ एक व्यक्ति, ஆண்டவரால் தொடப்பட்ட ஒரு மனுஷன். परमेश्वर के द्वारा स्पर्श किया गया हुआ व्यक्ति। வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் தோன்றி अचानक जब आकाश से एक ज्योति आई, அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு उसकी आंखें अंधा हुआ, கர்த்தர் அவனை ரட்சித்து परमेश्वर ने उसे उद्धार किया அவரை ஒரு ஊழியக்காரனாக और மாற்றினார். उसे एक सेवक बना दिया। அவன் ரட்சிக்கப்பட்ட போது, वो जब उद्धार पाया, அவன் ஞானஸ்நானம் எடுத்த போது, जब उसने बपतिस्मा लिया, அவர் செய்கிற காரியம் उसने क्या किया? தாமதமின்றி சுவிசேஷத்தை ஆலயங்களிலே பிரசங்கித்தார். वो तुरंत आराधनालय में जाकर यीशु का प्रचार करने लगा। ஆண்டவருடைய பிள்ளைகள், வேதத்தில் இருக்கிற வசனங்கள் எல்லாம் நமக்கு சொந்தம். पवित्र शास्त्र में जितने वचन है वो सब हमारा है। அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதில் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். उस वचन को पूरा करने में हम बहुत ही चौकस रहना है। யாரெல்லாம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ, जो कोई पिता पुत्र पवित्र आत्मा जी के नाम से डूबकर बपतिस्मा लिए हैं, அத்தனை பேரும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு காலதாமதம் பண்ணக்கூடாது. उतने लोग परमेश्वर का सुसमाचार सुनाने में देरी न करें। சுவிசேஷம் சொல்ல காலதாமதம் பண்ணக்கூடாது. सुसंदेश सुनाने में देरी न करें। சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காமற் போனாலும் சரி, समय मिले या न मिले, திருவசனத்தை நீ ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு. परमेश्वर के वचन को चौकस से बता। அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு புத்தி சொல்லி கொடுக்கிறார். प्रेरित पौलुस तीमुथियुस को कहता है, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலே समय मिले या न मिले, நீ சுவிசேஷத்தை சொல்லி போடு. तू सुसमाचार सुनाते रहे। எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லுகிறார்? कितने लोग सुसमाचार सुनाते हैं? தேவனுடைய பிள்ளையின் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். हम अपने जीवन को जांच कर देखेंगे। ஒரு விசுவாசி, एक विश्वासी, அவர் வியாபாரம் பண்ணுகிறார். वो एक धंधा करते थे, காஃபி வியாபாரம். कॉफी का व्यापार था। அவர் போடுகிற காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. वो जो कॉफी बनाते हैं वो बहुत स्वादिष्ट होता இதை है। குறித்து ஒருவர் மற்ற இடத்துல சொல்லி சொல்லி பரவுகிறது. एक जन एक दूसरे को बोलता है, फिर दूसरा तीसरे को कहता है, चौथा ऐसा कहकर बड़ा फेमस हो गए। அப்போ காஃபி நல்லா இருக்குன்னு சொல்லி ஆட்கள் அவங்க குடிக்க வருகிறார்கள். उसके पास कॉफी अच्छा बनता है बोलकर सब लोग आते थे उनके पास। மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், बाकी लोगों ने कहा, ஐயா உங்க கடை காஃபி ரொம்ப ருசியா இருக்கு. उन्होंने कहा कि आपका दुकान का कॉफी बहुत ही स्वादिष्ट है, அதனால தான் காஃபி குடிக்கணும்னு சொன்னா உங்க கடைக்கு வருகிறோம். इसलिए जैसे ही कॉफी का याद आता है हम आपके दुकान में आते हैं। இந்த வார்த்தை பிடித்துக்கொண்டு इस शब्द को पकड़कर வருகிற எல்லாருக்கும் சொல்லுகிறார், आने वाले सबको बताने लगे, என் காஃபி எப்படி ருசியா இருக்கிறதோ मेरा कॉफी जैसे स्वादिष्ट है, அதே போல கர்த்தர் நல்லவர். मेरा यीशु भी भला है। கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள். यहोवा भला है, इसे चक्कर देखो। என் காஃபி நல்லா இருக்கு என்று ருசி பார்ப்பதல்ல, मेरा कॉफी स्वादिष्ट है इसे केवल चखना नहीं, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பாருங்கள். यहोवा भला है इसे चक्कर देखो। எப்படிப்பட்ட சமயம் வந்தாலும் कैसा भी समय मिले தேவனுடைய பிள்ளைகள் நம்மளால் இயன்ற அளவுக்கு சுவிசேஷத்தை சொல்லி கொடுக்க வேண்டும். हमसे जितना हो सके उतना सुसंदेश कहते रहना है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். परमेश्वर हमसे हिसाब लेगा। ஆலயம் என்று சொல்லும் போது जब कलीसिया कहते समय நிறைய பேர் வேலை செய்ய வருவார்கள். कई लोग काम करने के लिए आते हैं, நிறைய பேர் வேலை செய்ய வருகிறார்கள். कई लोग यहाँ पर काम करने के लिए आते हैं। வருகிற எல்லா இடத்திலும் ஒரு வார்த்தை
சொல்லுவேன். जो भी आते हैं सबके पास एक शब्द कहती हूँ. வருகிற எல்லாரும் தம்பாக்கு போடுகிற ஆட்களே. जो भी यहाँ आएंगे तंबाकू डालते हैं. நான் வந்தோன்னு சொல்லுவேன். मैं उनको आते ही कहूंगी தம்பாக்கு போடுகிற பழக்கத்தை விட்டுருங்க. तंबाकू डालना रुका दो. ஆண்டவரை தேடுங்க. परमेश्वर को ढूंढो. ஆண்டவரை தேடுங்க. परमेश्वर को ढूंढो. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானம் தருவார். परमेश्वर आपको शांति देगा. நான் சொல்லுவேன். मैं कहती हूँ. ஒரே ஒரு ஆள்கிட்ட இதுவரைக்கும் சொல்லல. अब तक मैं एक व्यक्ति को बिल्कुल नहीं कहा. ஏன்னா அவர் சாமி பக்தியில ரொம்ப வைராக்கியமா இருக்கிறார். क्योंकि वो स्वामी के भक्त में बड़ी तीव्र हैं. ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலே, कोई भी क्यों न हो, நீங்கள் சந்திக்க எந்த நபரா இருந்தாலே, आप जिस भी व्यक्ति से मिलते हो ஒரு வார்த்தை சொல்லுங்க. एक शब्द तो बता दो. இயேசு நல்லவர். यीशु भला है. இயேசு நல்லவர். यीशु भला है. ஒரு வார்த்தை சொல்ல உங்களால முடியாதா? क्या आप ये एक शब्द नहीं बोल सकते हो? ஒரு வார்த்தை एक शब्द உன் தேசத்தையே அசைக்கும். आप अब देश को हिला देगी. சமாரிய ஸ்திரீ சொன்னாய். सामरी स्त्री ने यही कहा. ஒருவர் வந்திருக்கிறார். एक आया है. அவர் மேசியா தானோ? क्या वो मसीहा है? வந்து பாருங்க. आंखें देखो. ஒருவர் வந்திருக்கிறார். एक आया है. அவர் மேசியா தானோ? क्या वो मसीहा है? வந்து பாருங்க. आकर देखो. இந்த ஒரு வார்த்தை சொல்லி एक ही शब्द बोली. அந்த சமாரியா பட்டணத்தில் உள்ள எல்லா மக்களும் இயேசுவை தேடி வந்தார்கள். सारे सामरी देश के लोग आ गए. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है. நம்முடைய பலவீனத்தை பார்க்கிறார். हमारी निर्बलताओं को देखता है. நம்முடைய உடம்பின் சூழ்நிலை கர்த்தர் பார்க்கிறார். हमारे शरीर की परिस्थिति को देखता है. ஆனபடினால் நம்மளால் இயன்ற அளவுக்கு इसलिए हमसे जितना हो सके கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சரீர பலத்துக்கு ஏற்றார் போல उतना परमेश्वर ने जितने हमारे शरीर में ताकत दिया है, தேவனுடைய பிள்ளைகள் சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் காலதாமதம் பண்ண கூடாது. उतने सुसंदेश सुनाने में देरी ना करे. காலதாமதம் பண்ண கூடாது. देरी ना करे. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஒருவேளை கர்த்தர் நம்மை கொண்டு எந்த ஆத்துமாவை எந்த நேரத்தில் சந்திக்க சித்தம் வைத்திருக்கிறாரோ நமக்கு தெரியாது. हम नहीं जानते हैं कि हमारे द्वारा परमेश्वर कौन सी प्राण को किस समय पर उद्धार करना चाहता है. டிஎல் மூடி ஒரு ஊழித்து போன இடத்துல डीएल मूडी जो थे वो एक बार सेवा में गए थे. ஒரு லாட்ஜிங்ல தங்கி இருந்தார். एक लॉजिंग में रहते थे. அங்கே அவருக்கு சாப்பாடு கொடுக்க ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி இருக்கிறார்கள். वहां पर होटल में उसको भोजन ऑर्डर किया गया था. அவர் அங்கே ஆகாரம் புசித்து விட்டு அங்கே லாட்ஜிங்ல அந்த ரூம்ல தங்கி இருக்கிறார். वहीं पर ही भोजन लेता था होटल में और लॉजिंग में जाकर रह जाता था. 3 நாள் இவருக்கு ஒரு ஹோட்டல்ல உள்ள ஒரு மனுஷன் பரிமாறிட்டு இருக்கிறார். 3 दिन से एक व्यक्ति उसको परोस रहा था. அந்த மனுஷனுடைய முகத்துல சந்தோஷமே இல்ல. जो व्यक्ति भोजन परोस रहा था उस व्यक्ति के चेहरे में बिल्कुल कोई हंसमुख नहीं था. இவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். इसे वो ध्यान से देख रहा था. 3 நாளா எனக்கு சாப்பாடு போடுகிறார். 3 दिन से वो मुझे भोजन खिला रहा அவருடைய है, முகத்துல ஒரு சந்தோஷம் இல்ல. लेकिन उसके चेहरे में बिल्कुल मुस्कुराहट नहीं है. வாய் தர சொல்லுகுது. और मुंह से कहने लगा, நீ ஏன் இப்படி துக்கமுகமா இருக்கிறாய் என்பதை கேட்கணும் அப்படின்னு தோணுது. उसके मन में सब विचार ऐसा लग रहा था कि पूछो उस भाई से क्यों तुम्हारा चेहरा इतना दुखी है. ஆனா மற்றொரு பக்கம் சொல்லுது, लेकिन औरत तरफ से ऐसा लगने लगा, நம்ம புறப்பட்டு போகிற கடைசி அன்னைக்கு அவரிடத்துல கேட்கலாம். हम आखिरी दिन में जिस दिन मैं निकलूंगा उस दिन मैं पूछ लेता हूँ. அப்படி நினைத்து ऐसा सोच कर அவர் அந்த இடத்தை விட்டு காலி பண்ணும்போது அவரிடத்துல கேட்கலாம் என்று நினைத்தார். उसने सोचा कि जिस दिन मैं उस जगह से निकलूंगा उस दिन मैं उस भाई से पूछूंगा. ஆவியானவர் ஒரு பக்கம் போராடுகிறார். एक तरह से पवित्र आत्मा जी अंदर ही अंदर युद्ध कर रहा है மாம்சம் ஒரு பக்கம் போராடுகிறது. और शरीर का काम एक तरह से पूरा हो रहा है. ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த மகனை விசாரி. पवित्र आत्मा जी कह रहा है उस भाई से बात कर. மாம்சம் சொல்லுகிறது லாஸ்ட் நாள் விசாரிக்கலாம். शरीर कह रहा है आखिरी दिन में पूछता हूँ. ஆனால் ஒரு நாள் வந்தது, लेकिन एक दिन आया, அவர் தங்கி இருந்த ரூம் பக்கத்துல वो जिस कमरे में रहता था அவர் வெளியே பார்க்கும்போது उस कमरे से बाहर जब देखा நிறைய கூட்டமாய் ஜனங்கள் இருக்கிறார்கள். बहुत भीड़ खड़ी थी, சத்தம் வேற வருது. आवाज भी आ रहा था. அவர் வந்து பார்க்கிறார். उसने जाके देखा என்ன சத்தம், क्या आवाज है, என்ன கூட்டம். ये कौन सी भीड़ है. அப்பொழுது சொன்னார்கள், तब वहां के लोगों ने कहा, உமக்கு சாப்பாடு பரிமாறின அந்த நபர் तुमको जिस व्यक्ति ने जिस लड़के ने भोजन परोसा வாழ்க்கையில வந்த பிரச்சனை நிமித்தமாய் अपनी जिंदगी में आई हुई दुख के कारण தூக்கு போட்டு மரித்து விட்டார். फांसी लगाकर मर गया. தூக்கு போட்டு மரித்து விட்டார். फांसी लगाकर मर गया. இந்த வார்த்தையை கேட்டபோது इस शब्द को सुनते ही மூடிக்கு தாங்க முடியல. मूडी जी बिल्कुल सह नहीं पाए. ஆவியானவர் எந்த அளவுக்கு என்னோடு கூட போராடி
போராடினார், पवित्र आत्मा जी ने मुझसे कितना बात किया, எவ்வளவோ போராடினார். कितना मलयुद्ध किया, நான் அவருக்கு சுவிசேஷம் சொல்ல மறுத்து போனேனே. लेकिन मैं उसे सुसंदेश सुनाना भूल गया। அந்த மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு முன்பாகவே அந்த மனுஷன் மரித்து போனார். सुसंदेश सुनाने से पहले ही वो व्यक्ति मर गया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். परमेश्वर ने जो भी मौका में दिया उस मौका को हम उपयोग कर लेंगे। நீங்கள் படிக்கிற இடமா இருந்தாலே, भले आप जहाँ पर पढ़ाई करते हो वो क्षेत्र हो, நீங்கள் வேலை பார்க்கிற இடமா இருந்தாலே, आप नौकरी करने वाला क्षेत्र हो, நீங்கள் செய்கிற வியாபார ஸ்தலமா இருந்தாலே, आप जहाँ पर व्यापार और काम धंधा करते हो वो क्षेत्र हो, நீங்கள் குடியிருக்கிற இடமா இருந்தாலே, आप जहाँ पर रहते हो वो निवास स्थान हो, தேவனுடைய பிள்ளைகள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, एक शब्द बोलिए, இயேசு நல்லவர், यीशु भला है, இயேசு நல்லவர். यीशु भला है। உன் ஆபத்திலே கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். तेरे संकट के समय यीशु सहायता करेगा। உடனடியாய் நாம் சொல்லுகிற வார்த்தைக்கு பிரதிபலன் கிடைக்காவிட்டாலே, भले हम जो कहते हैं उस बात की तुरंत हमें प्रतिफल न मिले, ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, तू अपनी भोजन पानी में डाल, அநேக நாட்களுக்கு பிறகு அதன் பிரதிபலனை காண்பாய். अनेक दिनों के बाद उसका प्रतिफल पाओगे। இன்றைக்கு நாம் சுவிசேஷம் சொல்லுகிறோம், आज के दिन हम सुसंदेश सुनाते हैं, அதுக்குரிய பிரதிபலனை அநேக நாட்களுக்கு பிறகு கர்த்தர் நம்மை காண வைப்பார். लेकिन उसका प्रतिफल कई दिनों के बाद परमेश्वर हमको देगा। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய காலதாமதம் பண்ண கூடாது. परमेश्वर का वचन को सुनने में पूरा करने में देरी न करे, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு காலதாமதம் பண்ண கூடாது. परमेश्वर का आशीर्वाद को पाने में देरी न करे, ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்ய ஞானஸ்நானம் எடுக்க காலதாமதம் பண்ண கூடாது. परमेश्वर के साथ वाचा बांधने में बपतिस्मा लेने में देरी न करे, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு காலதாமதம் பண்ண கூடாது. सुसंदेश सुनाने में देरी न करे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग हम अपने आप को शुद्ध करेंगे। எல்லாம் ஆரம்ப நாட்கள் நம்மிடத்துல இருந்தது. ये सब हमारे पास आरंभ काल में था, நாட்கள் கடந்து போக परंतु दिन बीतते बीतते எல்லாவற்றிலும் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு பின்மாற்றம் உண்டாயிருக்கிறது. सभी बातों में हम पीछे हटे हुए हैं। நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், अपने आप को नवनीकरण करना है, நம்மை உயிர்ப்பித்துக் கொள்ள வேண்டும், अपने आप को जिलाना है, நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும். हम अपने आप को परख कर जांचना है। நாம் கர்த்தருடைய பார்வையிலே உத்தம குமாரர்களாய், क्या हम परमेश्वर की नजर में खरे पुत्र हैं? கர்த்தருடைய பார்வையிலே உத்தம குமாரத்திகளாய், परमेश्वर की नजर में खरे पुत्री के रूप में, கர்த்தருடைய பார்வையிலே பிரியமுள்ள பிள்ளைகளாய், பிரியமுள்ள மகனாய் परमेश्वर की नजर में प्रिय बेटा और प्रिय बेटी कहने के समान நாம் காணப்படுவோமேயானாய், यदि हम दिखाई देंगे, நம்முடைய இருதயத்திலே பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி हमारे உண்டாகும். मन में बड़ा शांति और आनंद होगा। இந்த ஆனந்த சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும் போது ये आनंद और शांति जब हमारे अंदर होगी, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை கிட்டி சேர நமக்கு வழிவகுக்கும். परमेश्वर के समीप आने में हमारी सहायता करेगी। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட காரியங்களிலே உண்மை உள்ளவர்கள் திருவிருந்து ஆராதனையிலே கலந்து கொள்ள முடியும். इस प्रकार की बातों में जो सच्चे हैं वही लोग प्रभु भोजन की आराधना में भी भाग ले सकते हैं। இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியாதவர்கள், जो कोई इस प्रकार की बातों को मान नहीं सकते हैं, தேவனுடைய பிள்ளைகள் அற்பமாய் அசட்டையாய் நினைத்துக் கொண்டு जो कोई तुच्छ समझते हैं, இயேசு ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணினது போல जैसे एसाव ने आशीर्वाद को पाने में देरी किया, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம அலட்சியம் பண்ணி परमेश्वर के आशीर्वाद को टुकराते हुए, ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கையை உடைத்து परमेश्वर के साथ बांधा हुआ वाचा को तोड़कर, மனைவியோடு புருஷனோடு செய்த உடன்படிக்கையை உடைத்து पत्नी और पति के साथ बांधा हुआ वाचा को तोड़कर, உத்தம குமாரன் பிரியமுள்ள குமாரன் என்கிற சாட்சி பெற தகுதியற்றவர்களாய் இருக்கிறவர்கள் खरा पुत्र और प्रिय बेटा कहने का गवाही पाने के लिए कोई योग्य न हो, தேவனுடைய பிள்ளைகள் திருவிருந்து ஆராதனையிலே பங்கெடுக்க முடியாது. वैसे लोग प्रभु भोजन की आराधना में भाग नहीं ले அதனால இந்த सकते। நாள்லே தேவனுடைய பிள்ளைகள் நம்மை ஆராய்ந்து பார்த்து इसलिए इन दिनों में अपने आप को जांच कर देखें, நல்ல தீர்மானங்களை எடுக்கணும், एक अच्छा निर्णय लेंगे, நல்ல ஒரு சுத்திகரிப்பை உண்டாக்கணும். हमारे अंदर एक अच्छा शुद्धिकरण होने दो, ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம கால தாமதம் நம்ம விட்டு மாற வேண்டும். हमारे अंदर से देरीपन दूर हो जाए। நான்
வேதத்தில் அநேக காரியங்கள் வாசிக்க முடியும். पवित्र शास्त्र में कई बातें हम पढ़ सकते हैं. ஆண்டவருடைய பிள்ளைகள் இவைகள் எல்லாம் நமக்கு உண்டாயிருக்கணும். ये सब आदतें हमारे अंदर होना है. நற்கிரியைகளை செய்வதிலே தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தாமதம் பண்ண கூடாது. भलाई करने में देरी न करें. கால தாமதம் பண்ண கூடாது. देरी नहीं करें. கொர்நேலியுவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். कुरनेलियुस के बारे में हम पढ़ते हैं. தொர்க்காளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். दोरका के बारे में पढ़ते हैं. இவர்கள் எல்லாம் நற்கிரியை செய்தவர்கள். ये सब भले काम किए हुए लोग. இவர்கள் எல்லாம் தான தர்மம் பண்ணினவர்கள். ये लोग सब दान धर्म करने वाले लोग. இவர்களுடைய நற்கிரியை, इनकी भला काम, இவர்களுடைய தான தர்மம் इनका दान धर्म கர்த்தருடைய சமூகத்தை போய் எட்டுகிறது. परमेश्वर के सम्मुख तक पहुंचता है. நன்மை செய்வதற்கு தேவ பிள்ளைகள் கால தாமதம் பண்ண கூடாது. भलाई करने में परमेश्वर के लोग कभी देरी न करें. தான தர்மம் செய்வதற்கு தேவ பிள்ளைகள் கால தாமதம் பண்ண கூடாது. दान धर्म करने में परमेश्वर के लोग बिल्कुल देरी न करें. கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்துவாரையானால், जब परमेश्वर आपसे कुछ बातें कहे, அதை செய்வதற்கு நாம் கால தாமதம் பண்ண கூடாது. उसे करने में देरी न करें. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நம்முடைய பாஸ்டர் உயிரோடு இருக்கும்போது, हमारे पास्टर जी जब जिंदा थे, இப்ப எல்லார் கையிலயும் பெரிய பெரிய போன் எல்லாம் இருக்கு. अभी तो सबके हाथ में बड़ा बड़ा मोबाइल फोन है. அப்ப ஆரம்ப நாட்கள்ல शुरुआत में பாஸ்டர் கையில ஒரு கொம்பு மாதிரி வச்ச ஒரு போன் வச்சிருப்பாங்க. पास्टर जी एक ऐसे एक इसमें இந்த போலீஸ்காரன் கையில வச்சிருப்பான் பாரு, हाँ जो एरियल क्या ஒரு கொம்பு இருக்கும். ऐसे एक लंबा उसमें सींग जैसा होता है. ஆமா, அப்படி ஒரு போன் வச்சிருப்பாங்க. हाँ एंटीना एंटीना. ஆ, முதல்ல இந்த பேஜரா पहला पेजर था, அது வச்சிருந்தாங்க. पहला वो रखे थे. அப்புறமா அந்த கொம்பு மொபைல் ஒன்று வச்சிருந்தாங்க. उसके बाद वो एंटीना के साथ जो मोबाइल आता था वो रखे थे. அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. उसको देखने पर मुझे थोड़ा मन दुखी हुआ. அப்போ என் கையில மொபைல் இல்ல, मेरे हाथ में मोबाइल नहीं था. நம்ம பாஸ்டருக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை வந்துட்டே இருந்து. पास्टर जी को एक मोबाइल खरीद कर देना चाहिए, ऐसा एक मन में आस हुई. அப்போ உள்ளத்துல ஒரு ஆசை, मन में तो इच्छा है நம்ம பாஸ்டருக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுக்கணும். पास्टर जी को एक मोबाइल खरीद कर देना है. ஆனா பாஸ்டர் ஆல்ரெடி வெளிநாட்டுல இருந்து ஒரு ஆள் வருது. पास्टर जी जो है बारगांव से पहले से एक आदमी आने वाला था. அவங்க கிட்ட சொல்லிருக்காங்க, வரும்போது எனக்கு ஒரு மொபைல் வாங்கிட்டு வா அப்படின்னு. उनके पास पहले बताया था कि तू आते समय तू मोबाइल लेकर आ. பாஸ்டர் அங்க சொன்னது எனக்கு தெரியாது. पास्टर जी ने उनको बताया था, ये मुझे मालूम नहीं था. ஆனா எனக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை, பாஸ்டருக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுக்கணும். लेकिन मेरे मन में एक आस थी कि उनको एक मोबाइल लेकर दें. அந்த ஆசை வந்தபோது जैसे मेरे मन में वो इच्छा हुई, நான் உடனடியாக கடைக்கு போனேன். मैं तुरंत दुकान गई. கடைக்கு போய் दुकान में जाकर அந்த நேரத்துல என் கையில இருந்த காசுக்கு பெரிய தொகை தான். जो उस समय का टाइम था कि मेरे हाथ में जो पैसा था वो मेरे लिए बहुत बड़ा रकम था. ஏன்னா கிட்டத்தட்ட 18 வருஷம் இருக்கும். लगभग 18 साल की पहले की बात है. அப்பொழுது நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து 14,000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேன். थोड़ा थोड़ा पैसा जमा करके 14,000 रुपया जमा कर लिया था. அந்த 14,000 ரூபாய்க்கு நான் ஒரு மொபைல் வாங்கி 14,000 रुपए का एक मोबाइल खरीदा. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர்ட்ட கொண்டு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். बड़ा आनंद हुआ, पास्टर जी को दिया और मैंने प्रार्थना करके आई. அது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். वो मेरे लिए बहुत बड़ा आशीष का कारण நான் लगा. கொடுத்து விட்டு வந்த பிறகு मैं जब देखकर वापस आई, 2 நாள் கழித்து 2 दिन के बाद அந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு சகோதரி, जो बाहरगांव से आने वाली थी वो बहन, பாஸ்டருக்குன்னு வாங்கி கொண்டு ஒரு மொபைல் கொண்டு வந்திருக்காரு. पास्टर जी के लिए एक मोबाइल लेकर आए थे. பாஸ்டர் சொல்லி இருக்காங்க, पास्टर जी ने कहा, எனக்கு 2 நாளைக்கு முன்னுக்கூட்டியே கர்த்தர் ஒரு மொபைல் தந்திருக்கிறார். मेरे को 2 दिन पहले ही मुझे मेरे परमेश्वर ने मेरे लिए एक मोबाइल दिया है. நீ தர வேண்டிய காரியம் காலதாமதமாகி போனது. तू देने में देरी हो गया. காலதாமதம் என்று சொல்லும்போது அவர்களை குறை சொல்ல முடியாது. देरी करके कहते समय उनकी कमी नहीं है. அவருடைய டிக்கெட் எடுத்த நாள்படி அவர்கள் வந்திருக்கிறார்கள். उनके टिकट के दिन के अनुसार वो आए थे. ஆனா ஆண்டவர் எனக்குள்ள உணர்த்தின போது, परंतु परमेश्वर ने मेरे मन में उत्साह करने के कारण நான் வாங்கி கொடுத்த போது, मैंने जब उनको खरीद कर दिया, இந்த சம்பவங்களை கேள்விப்பட்ட போது जब ये घटना सुना, என் உள்ளத்துல ஒரு பெரிய சந்தோஷம். मेरे मन में बड़ा आनंद हुआ. கர்த்தர் என் நற்கிரியைகளை அங்கீகரித்திருக்கிறார். परमेश्वर ने मेरी भले काम को ग्रहण किया है. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தபடி
இருக்கிறபடியினால் परमेश्वर की बात को मानने के कारण கர்த்தர் என்னை அங்கீகரித்திருக்கிறார். परमेश्वर ने मुझे स्वीकार लिया है। தேவ பிள்ளைகள் நற்கிரிகளை செய்வதற்கு காலதாமதம் பண்ண கூடாது. भला काम करने में देरी न करे। தான தர்மம் செய்வதற்கு காலதாமதம் பண்ண கூடாது. दान धर्म करने में देरी न करे। நம்மிடத்தில் ஒரு ஜாக்கிரதை உண்டாகணும். हमारे अंदर एक चौकस हो। நம்மிடத்தில் ஒரு சீக்கிரம் ஒரு குணம் உண்டாக வேண்டும். हमारे अंदर एक तीव्रता हो। ஒரு சுறுசுறுப்பு உண்டாக வேண்டும். एक प्रकार की चंचल भरी आदतें हो। அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறேன். इसलिए पवित्र शास्त्र में पढ़ते हैं சுறுசுறுப்பு உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். जो चंचल होता है उसका हाथ प्रभुता करेगी। சோம்பல் உள்ளவன் கையோ பகுதி கட்டு. परंतु आलसी व्यक्ति जो होता है वो अपने हाथों से उसे ठा देता है। அதாவது வட்டி கட்டும் தான் அர்த்தம். उसका मतलब ब्याज भरेगा। சோம்பல் உள்ளவன் கை பகுதி கட்டு. जो आलसी व्यक्ति होता है वो केवल ब्याज भरते रहेगा। சுறுசுறுப்புள்ளவன் கை ஆளுகை செய்யும். जो एकदम ही चंचल होता है उसके हाथ से वो बनाएगा। இன்னைக்கு சுறுசுறுப்பு இன்னைக்கு अनेक இடத்துல குறைந்து போனது. कई लोगों के अंदर से ये तीव्रता निकल गई है। வியாபாரத்துக்கு சுறுசுறுப்பாய் எழும்புகிறார்கள். अब काम धंधा करने के लिए जल्दी उठ जाते हैं। வேலைக்கு சுறுசுறுப்பாய் எழும்புகிறார்கள். नौकरी करने के लिए जल्दी उठ जाते हैं। தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் लेकिन परमेश्वर के भवन में आने के लिए 7 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னா எத்தனை மணிக்கு வர்றோம் அதை கவனிங்க. 7 बजे की आराधना के लिए कितना बजे आते हैं? தேவனுடைய பிள்ளைகள் 7 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னால் 6:45க்கு வந்து உட்காரணும். 7 बजे की आराधना के लिए 6:45 बजे यहाँ पर आ जाना है। அன்றைக்கு தான் இழுத்து மூடிட்டு படுக்கிறார்கள். उसी दिन बहुत ज्यादा सोते हैं। இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. आज के दिन रविवार के दिन இன்னைக்கு है। ஒரு நாள் லீவு. आज एक दिन छुट्टी है। அதனால எழும்ப முடியல. इसलिए उठ नहीं पाते हैं। தூக்கம் கண்ண கட்டுது. आंख में भारी नींद होती है। ஏன் இவ்வளவு லேட்டு? क्यों इतना देरी हो गई? நான் வெளிய போயிட்டு வந்தேன்ல உடம்பெல்லாம் டயர்டா இருந்து தூங்கிட்டேன். मैं बाहर जाकर आया था ना इसलिए पूरा शरीर बड़ा थकावट है, मैं सो गया। ஆராதனைக்கு லேட்டா வருகிறதுக்கு பல காரணங்கள் சொல்லுகிறார்கள். आराधना में देरी से आने का कई कारण बताते हैं। தேவனுடைய சமூகத்தில் வருவதற்கு காலதாமதம் பண்ண கூடாது. परमेश्वर के सम्मुख में आने में देरी न करें। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட சுபாவங்கள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது इस प्रकार की आदतें जब किसी मनुष्य के अंदर होती हैं, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயை பார்த்து சொல்லுகிறார், प्रेरित पौलुस तिमोथियुस से कहता है நான் இரவும் பகலும் உனக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறேன். मैं दिन रात तुम्हारे लिए प्रार्थना करता हूँ। இரவும் பகலும் உனக்காக நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறேன். मैं दिन रात निरंतर तेरे लिए प्रार्थना करता हूँ। நீ வடித்த கண்ணீரை நான் ஒவ்வொரு நாளும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறேன். तुमने जो आंसू बहाया उसे हर दिन स्मरण करता हूँ। உன்னை காண நான் ஆசையா இருக்கிறேன். तुझे देखना मैं चाहता हूँ। உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். तेरे अंदर जो निष्कपट विश्वास है उसे देखना चाहता हूँ। நான் உன்மேல் என் கைகளை வைத்தபோது जब मैं तुझ पर अपना हाथ रखा, உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிக்கொள். तेरे अंदर की जो परमेश्वर का वरदान है उसे उज्ज्वलित कर ले। தீமோத்தேயுக்கு புத்திமதி சொல்லிக் கொடுக்கிறார். तिमोथियुस को वो सम्मति देता है। சுவிசேஷத்தின் நிமித்தம் நீ தீங்கு அனுபவி. सुसमाचार के कारण तू दुख उठा। உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளாகிய அந்த பரிசுத்த ஆவியானவரை நீ காத்துக்கொள். तुझे जो दिया गया हुआ उस अच्छी वस्तु रूपी उस पवित्र आत्मा को संभाल ले। கர்த்தர் உனக்கு தந்த கிருபையில நீ பலப்படு. परमेश्वर ने जो अनुग्रह तुझे दिया है उसमें बलवंत हो जा। சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நீ விலகியிரு. व्यर्थ बातों से और लपटी हुई बातों से दूर रहे। பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியிரு. और कई प्रकार की छावनी में घेरे हुए अभिलाषों से दूर रहे। தர்க்கம் பண்ணுவது சண்டையை பிறப்பிக்கும் என்பதை அறிந்து நீ வாக்குவாதம் பண்ணுவதை விட்டு விலகு. वाद विवाद करने से झगड़ा और लड़ाई उत्पन्न होता है, इसे जानकर वाद विवाद करना छोड़ दे। உனக்கு விரோதமாய் எத்தனை தீமைகள் வந்தால் அத்தனை தீமைகளை நீ சகித்துக்கொள். तेरे विरोध कितनी भी बुराइयां उठे उस बुराई को सह ले। தேவ பக்தியின் தேசத்தை தரித்து கொண்டு परमेश्वर के भक्त का वेश धारण करते हुए அதனுடைய பிரதிபலன் அதனுடைய பலனை மறுதலிக்கிறவர்களை விட்டு விலகு. उसके प्रतिफल को इनकार करने वालों से दूर रहे। நீ கற்று நிச்சயித்துக் கொண்டிருந்த காரியத்திலே உறுதியா நில்லு. तुमने जो भी कुछ सीखा है निश्चय किया है उसी बातों में ठहरे रहे। ஒரு பிள்ளைக்கு சொன்னது போல புத்தி சொல்லி கொடுக்கிறார். जैसे एक बच्चे को सम्मति देता है उस प्रकार देता சமயம் है। வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. समय मिले या ना मिले सुसंदेश सुनाते रहे।
கடைசி காலம் வருகிறது. आखिरी दिन आ रहा है. சத்தியத்தை விட்டு விலகி सच्चाई को छोड़कर கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்க்க கூடிய காலம் வருகிறது. बनाई हुई कहानी की ओर कान लगाने का दिन आ रहा है. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளி உள்ளவனாயிரு. परंतु सब बातों में निर्मल रहे. இன்னைக்கு அநேகர் அப்படிதான். आज कई लोग ऐसे ही हैं. சத்தியத்தை சொன்னால் காது கேட்காது. सच्ची बात को बताने पर कान में कुछ नहीं सुनाई சத்தியத்தை விட்டு देता. விலகி सच्चाई से हटकर கட்டுக்கதைகளுக்கு செவிகளை சாய்க்க கூடிய காலம் வருகிறது. बनी हुई कहानी की ओर कान लगाने का दिन आ रहा है. நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளி உள்ளவனாயிரு. लेकिन तुम सब बातों में स्थिर रहे. சுவிசேஷகனுடைய வேலையை செய்ய. तू सुसमाचारक का काम कर. நீ எல்லாவற்றிலும் மனத்தெளிவாயிரு. तू सब बातों में एकदम स्पष्ट रहे. சுவிசேஷத்தை அறிவிப்பதில் நீ கவனமாயிரு. सुसमाचार सुनाने में ध्यान पूर्वक रहे. தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு அருமையாய் புத்தி சொல்லி கொடுக்கிறார். इतनी अच्छी तरह से समझाता है. நீங்க புத்தி சொல்ல முடியுமா? क्या आज के दिन ऐसे सलाह दे पाएंगे? விசுவாசிகளுக்கு புத்தி சொல்ல முடியுமா? क्या विश्वासियों को सलाह दे पाएंगे? தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறோம்? परमेश्वर के लोग हम कैसे हैं? தலைமுடியை வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு பையனை விரட்டி விட்டேன். एक लड़का को सिर्फ मैंने इतना ही कहा कि बाल काट के आ. என்னைக்கு தலைமுடி வெற்றியோ அன்னைக்கு நீ வந்து சண்டே கிளாஸ்ல இரு. जिस दिन तू बाल काट के आएगा उस दिन संडे क्लास में बैठ. இந்த ஒரு வார்த்தை சொன்னேன். सिर्फ एक ही शब्द कहा. முழு குடும்பமும் எதிர்த்துட்டு पूरा परिवार मेरा विरोध खड़े हो गए. எப்படி அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? कैसा आशीष पाएंगे? கீழ்ப்படியறதுக்கு நம்ம சொல்ல குறிப்பிட்ட காலம் தான் சொல்ல முடியும். केवल कुछ दिन तक ही बता सकते हैं. உத்தம குமாரன் என்று தீமோத்தேயு சொன்னது போல तीमुथियुस ने जैसा कहा कि मेरा खरा पुत्र, நான் ஊழியத்துக்கு வந்த நாள்ல இருந்தே பழக்கம் தான். जब से मैं सेवा में आई तब से मैं जानती हूँ. இத்தனை வருஷம் நன்றாக ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டவர்கள் इतने साल से एक दूसरे को अच्छी तरह से जानते हैं. இந்த ஒரு வார்த்தை நிமித்தமாய் इस एक शब्द के कारण சத்துருவாய் மாறி போனார்கள். शत्रु बन गए. எப்படி ஜெபிக்க முடியும்? कैसा प्रार्थना ஒரு करेंगे? நாளா ரெண்டு நாளா एक दिन या 2 दिन? வருஷ கணக்கா புத்தி சொல்லுகிறேன். कई सालों से मैं सलाह देते आ रही हूँ. வருஷ கணக்கா புத்தி சொல்லுகிறேன். कई सालों से सलाह देते आ रही हूँ. ஆனா நம்மள பார்த்தா ஒரே சிரிப்பு. लेकिन हमको देखेंगे तो सिर्फ हंसेंगे. நாம் காணாத நேரத்துல வாய்க்கு வந்தபடி கிளி. परंतु हमारे पीछे हमारे बारे में ऐसे बातें करते हैं. கர்த்தர் கேட்கிறார். सब परमेश्वर सुनता है. கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है. தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் சுய பலத்தினால் நிற்கிறோம் என்று நினைக்காதீர்கள். ये मत सोचना कि मैं अपनी ताकत पर खड़ा हूँ. உங்கள் மாம்ச பலத்தினால் சம்பாதிக்கிறோம் என்று ये நினைக்காதீர்கள். नहीं सोचना कि मैं अपने शारीरिक बल से कमाता हूँ. ஒரு ஆபிரகாம் லோத்துவுக்காக திறப்பில் நின்றது போல जैसे अब्राहम लूत के लिए खुले फाटक पर खड़ा रहा. ஊழியர்கள் உங்களுக்காக உங்களை நினைத்து உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம் सेवक लोग आपके नाम को स्मरण करते हुए आपके लिए तो धन्यवाद कह के प्रार्थना करते हैं. உங்களை அழிவுக்கு விலக்கி பாதுகாக்கிறது. अब तक आपको नष्ट होने से बचाया है. ஊழியருடைய ஜெபம் என்றைக்கு நிறுத்தப்படுமோ जिस दिन सेवकों की प्रार्थना रोका जाएगा அன்றைக்கு ஆசீர்வாதம் அல்ல, उस दिन आशीर्वाद नहीं. வாழ்க்கையில பல கஷ்டம், जीवन में कई कष्ट, வாழ்க்கையில பல நஷ்டம், जीवन में कई नष्ट, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கண்ணீர், परमेश्वर के लोगों के जीवन में आंसू, இதெல்லாம் நம்ம அனுபவிக்க கூடாது. इसे अनुभव नहीं करना है. ஆனபடினால புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए सलाह को मान लेना है. புத்திமதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். सलाह को मान लेना है. உத்தம குமாரர்களுக்கு புத்தி சொல்லலாம். खरे पुत्र को सलाह दे सकते हैं. உத்தம குமாரத்திகளுக்கு புத்தி சொல்லலாம். खरे बेटियों को सलाह दे सकते ஆனா हैं. எல்லாருக்கும் முன்பாக புத்தி சொல்ல முடியாது. लेकिन सबके सामने नहीं बोल सकेंगे. அதனால தான் பவுல் சொன்னார், इसलिए पौलुस ने कहा நீயோ மனத்தெளி உள்ளவனாயிரு. तुम बड़े ही निर्मल रहो. மனத்தெளி உள்ளவனாயிருந்து சுவிசேஷகனுடைய வேலையை செய். तुम्हारे मन में एक निर्मलता हो और निर्मल होकर सुसंदेश का काम कर. கர்த்தரும் சொன்னார், परमेश्वर ने भी वही कहा. பஞ்சிகள் முன் உன் முத்தை போடாத. सुअरों के सामने अपना मोती न डालना. பஞ்சிகளுக்கு முன்பாக உன் முத்தை போடாத. सुअरों के सामने हीरा न डालना. நீ அப்படி பஞ்சிகளுக்கு முன்பாக உன் முத்தை போட்டால் यदि सुअरों के सामने हीरा फेंकोगे, அந்த பஞ்சி वो सुअर தன் கால்களால் அதை பீறி अपने पैरों से उसे रौंद कर, அல்லது தன் கால்களால் அதை சிதைத்து अपने पैरों से उसे बिगाड़ कर, அதுவும் காணாதென்று उतना ही नहीं உன்னையும் அதை பீறி போடு. तुझे भी वो रौंद डालेगा. முத்துக்களையும் சிதறடித்து मोतियों को भी तितर बितर कर देगा. உன்னையும் அதை
அதை பீறி போடு. और तुझे भी वो रौंद देगा. புத்திமதிகளை வெறுக்கிறவர்கள் जो सलाह को टुकराते हैं தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். वे लोग तुच्छ समझते हैं. அவர்களை தான் பன்றின்னு சொல்லப்பட்டிருக்கு. उनको ही सुअर कहा गया है. புத்திமதிகளை வெறுக்கிறவர்கள் பன்னி. जो कोई सम्मति को या सलाह को टुकराते वही को सुअर कहा गया है. ஆனபடினால் நீ மனத்தெளிவு உள்ளவனாய் இருந்தே. इसलिए तुम अधिक निर्मल रहो. இப்படிப்பட்ட பன்றிகளுக்கு முன்பாக உன் முத்துக்களை விதைக்காமல் ऐसे सुअरों के सामने अपनी मोतियों को न डालते हुए மனத்தெளிவு உள்ளவனாய் இருந்து சுவிசேஷனுடைய வேலையை செய். मन में निर्मल होकर सुसंदेश का काम कर. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया. வேதனை வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं ஆபிரகாமுடைய தகப்பன் பெயர் தேராகு. अब्राहम का पुत्र तेराह. தேராகு என்று சொன்னால் காலதாமதம் என்று அர்த்தம். तेरह कहा गया तो विलंब करने वाला. இந்த காலதாமதமாகிய தேராகு ये विलंब करने वाला तेरा ஆபிரகாம் புறப்பட்டு வரும்போது अब्राहम के निकलते समय நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 11வது அதிகாரம் उत्पत्ति की पुस्तक 11वां अध्याय में அந்த கடைசி வசனத்தை வாசியுங்கள். उस आखिरी वचन को पढ़िए. தேராகுடைய ஆயுசு நாட்கள் तेरह का आयु 205 வருஷம். 205. தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். तेरह 205 वर्ष का हुआ. இந்த தேராகு ஆரானிலே மரித்தார். वो तेरह हारान देश में मर गया. தேராகு மரித்த பிறகு तेरह के मरने के बाद கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி यहोवा ने अब्राहम से कहा. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 7 வித ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். अब्राहम को 7 प्रकार के आशीर्वाद देता है. அதாவது ஆசீர்வாதத்தின் பரிபூர்ணத்தை கட்டளையிட்டு கொடுக்கிறார். आशीर्वाद का परिपूर्णता उसे मिला. தேராகு என்று சொன்னால் காலதாமதம். तेरह कहते ही देरी. இந்த காலதாமதம் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில மறிக்குமேயானால் यदि ये विलंब करने की आदतें हमारे अंदर मर जाए, காலதாமதம் என்கிற சுபாவம் நம்மை விட்டு மாறுமேயானால் विलंब करने की आदतें हमारे अंदर मर जाए, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருகிறார். तो परमेश्वर हमको परिपूर्ण आशीर्वाद देता है. அது என்ன ஆசீர்வாதம்? वो कौन सा आशीर्वाद है? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி मैं तुझे एक बड़ी जाति बनाऊंगा உன்னை ஆசீர்வதித்து और तुझे आशीष दूंगा. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். तेरा नाम महान करूंगा. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். तू आशीष का मूल होगा. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். जो तुझे आशीर्वाद दे उन्हें मैं आशीष दूंगा. உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். और जो तुझे कोसे में उसे श्राप दूंगा. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. भूमंडल के सारे कुल तेरे द्वारा आशीष पाएंगे. 7 ஆசீர்வாதம். 7 प्रकार के आशीर्वाद. பரிபூர்ண ஆசீர்வாதம். परिपूर्ण आशीर्वाद. எப்பொழுது? कब? கால தாமதம் என்கிற சுபாவம் நம்ம விட்டு மாறும்போது. जब हमारे अंदर विलंब करने की आदतें मर जाती हैं. கால தாமதம் என்கிற குணாதிசயம் நம்ம விட்டு அழியும் போது. हमारे अंदर की विलंब करने की गुण जब मर जाता है, பரிபூர்ண ஆசீர்வாத கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். परिपूर्ण रूप से यहोवा के आशीर्वाद को हम पा सकते हैं. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. सब घुटने में आइए. எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. सब घुटने में आइए. கால தாமதம் நம்ம விட்டு மாறட்டும். हमारे अंदर की जो विलंब करने की आदतें हमसे दूर हो जाए. எந்தெந்த காரியங்களிலே நாம் கால தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறோம். कौन कौन सी बातों में हम देरी कर रहे हैं. ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். पवित्र आत्मा जी आपसे बातें कर रहा है. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுகிறார். पवित्र आत्मा जी आपसे बातें कर रहा है. கர்த்தர் எந்த காரியத்தை குறித்து உங்களோடு கூட பேசுகிறார். पवित्र आत्मा जी जिन बातों से आपके पास बातें कर रहा है, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நீங்கள் கால தாமதம் பண்ணாதீர்கள். परमेश्वर की बातों को सुनने में देरी ना करो. எல்லாம் வாய் திறந்து ஜெபம் सब பண்ணுங்க. अपना मुंह खोलकर प्रार्थना कीजिए. உங்கள் வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணியுங்க. अपना जीवन परमेश्वर के हाथ में समर्पण कीजिए. ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட காரியத்தில் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நான் கால தாமதம் பண்ணி விட்டேன். हे परमेश्वर, मैं आपकी इस बात को सुनने में देरी कर दिया. இந்த காரியத்திலே நான் கீழ்ப்படிய கால தாமதம் பண்ணினபடினாலே मैं इस बात को सुनने में देरी करने के कारण என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நஷ்டத்தை நான் அனுபவித்துக் मेरे கொண்டிருக்கிறேன். जीवन में मैंने कितने नष्ट का अनुभव किया है. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி எனக்கு கால தாமதம் பண்ணாம இருக்க கிருபை தாரு. प्रभु जी, आपकी बात को मानने में मैं बिल्कुल देरी ना करते हुए रहने की सहायता உம்முடைய कीजिए. வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய கால தாமதம் பண்ண கூடாது. आपकी बात को मानने में मैं बिल्कुल विलंब ना करूं. ஆண்டவரே, எனக்கு கிருபை தாரு. प्रभु
इसलिए आप मुझे अनुग्रह दीजिए। எல்லாரும் வாய் திறந்து सब ஜெபிப்பே. कोई अपना मुंह खोलकर प्रार्थना कीजिए। எல்லாரும் ஜெபிப்பே. सब कोई प्रार्थना कीजिए। ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு परमेश्वर आपका आशीर्वाद को पाने के लिए நான் காலதாமதம் பண்ண கூடாது. मैं देरी ना करूं। ஆண்டவரே நான் உம்மோடு உடன்படிக்கை பண்ணுவதற்கு हे परमेश्वर आपसे वाचा बांधने के लिए நான் காலதாமதம் பண்ண கூடாது. मैं विलंब ना करूं। ஒருவேளை நான் உம்மோடு உடன்படிக்கை பண்ணினாலே यदा कदाचित मैं आपसे वाचा भी बांधूं, அந்த உடன்படிக்கையை நான் உடைத்து போட கூடாது. उस वाचा को मैं तोड़ न डालूं, அந்த உடன்படிக்கையை நான் மீற கூடாது. उस वाचा को मैं उल्लंघन न करूं। சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலே समय मिले या ना मिले, சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நான் காலதாமதம் பண்ண கூடாது. सुसंदेश सुनाने में देरी न करूं। ஆண்டவரே நான் நற்கிரியை செய்வதற்கு தான தர்மம் செய்வதற்கு हे परमेश्वर भला काम करने में, दान धर्म करने में நான் காலதாமதம் பண்ண கூடாது. मैं विलंब ना करूं। காலதாமதம் என்னை விட்டு மாறட்டு. मेरे अंदर की विलंब करने की आदतें दूर हो जाए। எனக்குள்ள இருக்கிற சோம்பல் மாறட்டு. मेरे अंदर की आलसीपन दूर हो जाए। சோம்பலின் ஆவி நம்மை விட்டு மாறட்டு. आलसीपन की आत्मा दूर हो जाए। உற்சாகத்தின் ஆவினால் என்னை நிரப்பு. उत्साह की आत्मा से भर दीजिए। உற்சாகத்தின் ஆவினால் என்னை நிரப்பு. उत्साह की आत्मा से भर दीजिए। வாஞ்சையோடு கேளுங்கள். नम्रता से मांगिए। வாஞ்சையோடு கேளுங்கள். नम्रता से मांगिए। கர்த்தர் உங்கள் விருப்பத்தின்படி உங்களுக்கு கட்டளையிடுவார். परमेश्वर आपकी चाहत के अनुसार देगा। கர்த்தர் உங்கள் விருப்பத்தை உங்களுக்கு நிறைவேற்றுவார். आपकी चाहत को पूरा करेगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். परमेश्वर की प्रतिज्ञा वचन कभी नहीं बदलता। அவர் நீங்கள் காலதாமதம் என்கிற சுபாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பும் போது आप जब देरी करने की आदतों से मन फिरोगे, சோம்பலின் ஆவியை விட்டு நீங்கள் மனம் திரும்பும் போது आलस करने वाली बातों से मन फिराओगे, உற்சாகத்தின் ஆவினால் நீங்கள் நிரப்பப்படும் போது उत्साह की आत्मा से भरे जाओगे। கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर आपसे कहता है, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். मैं तुझे बड़ी जाति बनाऊंगा। நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். मैं तुझे बड़ी जाति बनाऊंगा।
மகிமை 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 தேவ மகிமை இறங்கட்டே ஆண்டவருடைய மகிமை இறங்கட்டே ஆவியோட மகிமை இறங்கட்டே ஹalleluya 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 எல்லாரும் ஒப்புக்கொடுங்க எல்லாரும் ஒப்புக்கொடுங்க ஹalleluya ஓரி சலவரவலவ ரிவலரவலவரவ ரிவபபபபபக்கமஷப கந்தரி தேக்கந்தர பகுக்கர பௌரிகதரவதி ஓ மக தேகசல்ல ரிவலரவ ஷலவரவலவரவ ஆவியானவரே மக நன்றி ஆவியானவரே மக நன்றி ஹalleluya 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 எல்லா சோம்பலின் ஆவிகள் நம்மை விட்டு மாறட்டும் सारी आलसी की आत्मा हमसे दूर हो எல்லா जाए உற்சாகத்தின் ஆவியினால் கர்த்தர் மேல் நிரப்பட்டும் उत्साह की आत्मा से परमेश्वर में भर दिया जाए கால தாமதம் என்கிற சுபாவம் நம்ம விட்டு மாறட்டும் तेरी पना की आदतें हमसे दूर हो जाए நீங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்தால் आज के दिन यदि आप अपने आप को समर्पण करोगे கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவார் परमेश्वर आपको परिपूर्ण आशीर्वाद देगा எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிப்போம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 எல்லாரும் எழுந்து நிற்போம் सब खड़े हो जाएंगे ஒரு பாடலை பாடும்போது एक गीत गाते समय கர்த்தருடைய நாம மகிமைக்காக காணிக்கை செலுத்துங்க परमेश्वर के नाम की महिमा के लिए एक दान दिया जाएगा இகப மர்திலே அகபர அவரே துதிக்க வைத்ததால் ஸ்தோத்திரம் அர்ப்பணாவிலே அற்புதர் அவரை பாட வைத்தால் ஸ்தோத்திரம் இகபர மதிலே அகபரன் அவரே துதிக்க வைத்ததால் ஸ்தோத்திரம் அர்ப்பணாவிலே அற்புதர் அவரை பாட வைத்தால் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் Hallelujah, stotram. Hallelujah, stotram. Hallelujah, stotram. Hallelujah, stotram. பார்வோன் தேடி கடல் கடந்த தேவாதி தேவனை துதிங்கள். எரிகோ கோட்டை இடித்து நிறுத்திய ராஜாதி ராஜனை துதிங்கள். பார்வோன் சேனை கடலில் மூழ்கடித்த தேவாதி தேவனை துதிங்கள். எரிகோ கோட்டை இடித்து தகர்த்திய ராஜாதி ராஜனை துதிங்கள். Hallelujah, stotram. 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 அக்கினி நடுவிலே உலாவி தம்மை வெளிப்படுத்தினவர் துதியுங்கள். தண்ணீரின் மேலே நடந்த அற்புதர் இயேசுராஜனை துதியுங்கள். அக்கினி நடுவிலே உலாவி தம்மை வெளிப்படுத்தினவர் துதியுங்கள். தண்ணீரின் மேலே நடந்த அற்புதர் இயேசுராஜனை துதியுங்கள். Hallelujah, stotram. 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 வார்த்தையிலே அகிலம் படைத்த அநாதி தேவனை துதியுங்கள். மண்ணை நாளே மனிதனை படைத்த மன்னாதி மன்னனை துதியுங்கள். வார்த்தையினாலே அகிலம் படைத்த அநாதி தேவனை துதியுங்கள். மண்ணினாலே மனிதனை படைத்த மன்னாதி மன்னனை துதியுங்கள். Hallelujah, stotram. 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 பார்வோன் சேனை கடலில் மூழ்கடித்த தேவாதி தேவனை துதியுங்கள். எரிகோ கோட்டையை இடித்து தகர்த்திய ராஜாதி ராஜனை துதியுங்கள். பார்வோன் சேனை கடலில் மூழ்கடித்த தேவாதி தேவனை துதியுங்கள். எரிகோ கோட்டையை இடித்து தகர்த்திய ராஜாதி ராஜனை துதியுங்கள். Hallelujah, stotram. 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 Hallelujah, stotram.
துதியுங்கள். மண்ணினாலே மனிதனை படைத்த மனாதி மன்னனை துதியுங்கள். வார்த்தையினாலே அகில படைத்த அனாதி தேவனை துதியுங்கள். மண்ணினாலே மனிதனை படைத்த மனாதி மன்னனை துதியுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பார்வோன் சேனை கடலில் மூழ்கடித்த தேவாதி தேவனை துதியுங்கள். எரிகோ கோட்டை இடித்து தகர்த்திய ராஜாதி ராஜனை துதியுங்கள். பார்வோன் சேனை கடலில் மூழ்கடித்த தேவாதி தேவனை துதியுங்கள். எரிகோ கோட்டை இடித்து தகர்த்திய ராஜாதி ராஜனை துதியுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அக்கினி நடுவே உலாவி தம்மை வெளிப்படுத்தினவரை துதியுங்கள். கண்ணீர் மேலே நடந்த அற்புதர் இயேசு ராஜனை துதியுங்கள். அக்கினி நடுவே உலாவி தம்மை வெளிப்படுத்தினவரை துதியுங்கள். கண்ணீர் மேலே நடந்த அற்புதர் இயேசு ராஜனை துதியுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வார்த்தையினாலே அகிலம் படைத்த அனாதி தேவனை துதியுங்கள். மண்ணினாலே மனிதனை படைத்த மன்னாதி மன்னனை துதியுங்கள். வார்த்தையினாலே அகிலம் படைத்த அனாதி தேவனை துதியுங்கள். மண்ணினாலே மனிதனை படைத்த மன்னாதி மன்னனை துதியுங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், 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 ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நிமிஷம் வரையிலையும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தபடினாலே अब तक परमेश्वर के सम्मुख में बात जोड़ने के लिए प्रभु ने सहायता किया, इसलिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம், सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद, 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 धन्यवाद. ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியத்திலையும் किसी भी बातों में கால தாமதம் என்கிற சுபாவம் நமக்குள்ள இல்லாமல் कोई भी देरी करने की आदतें, विलंब करने की आदतें न होते हुए கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதிலே தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஜாக்கிரதையா இருக்க परमेश्वर की बातों पर वचन को ध्यान करने में सुनने में एक प्रकार की जल्द करने के लिए हम परमेश्वर से ஆண்டவருடைய प्रार्थना பிள்ளைகள் எல்லாருக்குள்ளேயும் ஆண்டு நல்ல உற்சாகத்தின் ஆவியும் ஒரு சுறுசுறுப்பின் ஆவியும் தந்து हर एक के अंदर परमेश्वर एक उत्साह की आत्मा और तीव्रता की आत्मा देने के கர்த்தருடைய लिए, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அனுபவிக்க परिपूर्ण आशीर्वाद को पाकर अनुभव करने के लिए, கர்த்தர் உதவி செய்யும்படி परमेश्वर सहायता करने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரம், परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद, 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 धन्यवाद. ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக परमेश्वर के लोग परमेश्वर के लिए दिए हुए दान को प्रभु स्वीकार करके ग्रहण करने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரம், परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद, 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 धन्यवाद. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம், पिता परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद, धन्यवाद, धन्यवाद. இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु ஸ்தோத்திரம், मसीह जी को धन्यवाद करेंगे. धन्यवाद, धन्यवाद, பரிசுத்த धन्यवाद. ஆவியானவரை पवित्र आत्मा जी ஸ்தோத்திரம். को धन्यवाद करेंगे. धन्यवाद, धन्यवाद, धन्यवाद. நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं. சமூகத்திலே கூடி வந்திருக்க தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும். आपके सम्मुख में आए हुए हर एक परमेश्वर के लोगों को आशीष कीजिए. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, केवल वचन को सुनने वाले नहीं प्रभु, அதன்படி நடக்கிறவர்களாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்று. उसके अनुसार चलने के लिए प्रभु सहायता कीजिए. பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். परिपूर्ण आशीर्वाद को पाने के लिए सहायता कीजिए. பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் வருமானங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். अब बच्चों के हर एक के हाथों की कमाई को परमेश्वर आप आशीष कीजिए. வந்திருக்கிற சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் முதியோர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். आए हुए सभी छोटे बड़े पुरानियों पुरखाओं सबको आशीष कीजिए. நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपके भला नाम महिमा हो जाए. தாழ்த்தியுடைய கரங்களில் नम्र அர்ப்பணிக்கிறோம். होकर आपके हाथों में समर्पण करते हैं. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் उद्धारकर्ता பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களில் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करें।